ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அனிமே சீரிஸ் நேம் பார்த்தீங்கன்னா சில்வரி ஆஃபிய ஃபெயில்டு கைனைட்ன்ற அனிமே சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இந்த அனிமே சீரிஸ் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கோன்னு தெரியல, அதனால் பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. சரிங்க கைஸ், நம்ம ஏன்டா வீடியோ ரொம்ப நாள் போடலான்னு சொல்லிட்டு யாரும் திட்டாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால அதெல்லாம் பார்த்ததுனால இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கனால எடிட் பண்ண போட முடிஞ்சிச்சு. அதனால் சரிங்க கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அவன் தங்கி இருக்கிற அந்த பில்டிங் பார்த்து நான் போயின்னு இருக்கான். இப்போ கதவை திறந்துக்குன்னு உள்ளே போக அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்தின்னு இருக்கான். அப்ப அவனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க கத்ததுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ்ஸை நானே கேட்டுறேன், அது பண்றது மூலியமா உங்களுக்கு மரியாதை நான் தர மாதிரி இருக்கும், அது கூடவே நான் ஒன்னும் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழுத்த போக இவனும் பாத்தீங்கன்னா அவனோட தவழிலே அரைகிறாங்க. அதோட இந்த பிரின்சிபல் ரூம்ல இவனை பாத்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் கேக்குறாங்க, ஏன்டா அவள் ட்ரெஸ் மாத்தின்னு இருக்கும்போது போய் திறந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதுவா மேடம், நான் தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே இது ஒரு ஆக்சிடென்டே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு அப்புறமா அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா உள்ள வர சொல்றாங்க. அப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே ஸ்டெல்லா பிரின்சஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஷாக்கா பார்க்க அவனும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம உள்ள வந்து அந்த மாதிரி பார்த்துட்டேன், அது கூடவே இது ஆக்சிடென்ட்டாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி உன்னோட பேர் என்ன, என்னோட பேர் ஈக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியா இது ஒரு எதிர்ச்சியா நடந்த விஷயமே இல்லை, இது ஒரு ஆக்சிடென்ட்டே இல்லை, அதனால என்னதான் இது ஒரு ஆக்சிடென்ட்டா இருந்தாலும் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா என்னது எனக்கு பனிஷ்மெண்ட்டா, நான் தான் இது ஆக்சிடென்ட்னு சொல்றேன், அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, நான் உன்னை இன்னைக்கு சும்மா ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பவர் யூஸ் பண்ண இந்த டேரக்டரும் பார்த்தீங்கன்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, என்ன கோத்து விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா நீ தயாராரு அடி வாங்கிறதுக்கு, அது கூடவே இது ஒரு ஆக்சிடென்ட்டே கிடையாது, அதனால நீ சாரியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவனை அடிக்கலான்னு போகும்போது ஈக்கியும் பார்த்தீங்கன்னா சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் பார்த்ததுல நீங்கள் ரொம்ப அழகாக இருந்தீங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இவனும் பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு வெக்கப்பட்டுனேன், என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு, உண்மையாவா உனக்கு அது பிடிச்சிருந்ததா, உண்மையை சொல்லப்போனா அது என்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஈக்கியும் பார்த்தீங்கன்னா இல்லை அது உங்களோட ரூம் இல்லை என்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்களும் பார்த்தீங்கன்னா இல்லை அது என்னோட ரூம் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டேரக்டரும் வந்துட்டு சாரி இது என்னோட மிஸ்டேக் தான், நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை, சொல்லப்போனா நீங்கள் 2 பேரும் ரூம் மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்காவே, ஆமாம்மா நம்மளுக்கு ரூம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால ரெண்டு பேரா தங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இவங்க 2 பேரையும் ரூம் மேட்டா இவங்க தான் போட்டிருக்காங்க. ஈக்கியும் நீங்கள் இதை பற்றி எதனா சொல்ல வரீங்களா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க, உண்மையை சொல்லணும்னா உன் கூட தங்கது எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்படி தங்குறதா இருந்தால் நான் சொல்கிற சில கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கினாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா சரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் ஏது தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க, அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மார்னிங் ஃபைட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அதோட அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாவை தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இருக்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உன் தலையில் இவ்வளோ காயப்பட்டிருக்குது எப்படி நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த காயெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணிடாது, நான் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது நினச்சிக்கின்னு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வராண்டால போயின்னு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் பார்த்து ஸ்டெல்லா பிரின்சஸ் அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அது கூடவே அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் இவங்களை புகுந்து தள்ளின்னு இருக்காங்க. அப்புறமா இவங்களுக்கு ஸ்டேடியம் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னு இருக்கும்போது அப்போ நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கும் போது இவனை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேமராவில் கேப்சர் பண்ணின்னு இருக்கா, இதை நான் பப்ளிஷ் பண்ணி அவனும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டெல்லாவும் வர பாருங்க ஸ்டெல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்ல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்கப்புறம் அது கூடவே நான் உன்னை இன்னைக்கு காலி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஈக்கியும் அப்படியா சரி ஓகே எதுவாக இருந்தாலும் இன்னைக்கான மேட்ச் மூலியமா அதை முடிவு பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட அடி வாங்கி எப்படி இவ என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இதை பார்த்தீங்கன்னா இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. சரி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், சரி ஸ்டார்ட் பண்ணுங்க மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெல்லாவும் நம்ம ஈக்கியை அட்டாக் பண்ண அவனும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணின்னு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டெல்லா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ண, இப்போ இவங்களோட அந்த டேரக்டரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களும் பரவாயில்ல இவங்க ரொம்ப நல்லா தான் சண்டை போகிறாங்க, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவனும் டிஃபென்ஸ் பண்ணினே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட மூவ்ஸையே பார்த்தீங்கன்னா இவன் காப்பி பண்ணி அவங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்த இவங்களும் பார்த்தீங்கன்னா இது என்னோட மூவியை நீ காப்பி பண்ணிட்டியா, அது உன்னால எப்படி பண்ண முடிச்சுது, எல்லாமே அது ஒரு ட்ரைனிங் தான், நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, உங்ககிட்ட இருந்தால் நான் அதை கற்றுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணது மூலிமா எல்லாமே ஈஸியாக ட்ரெயின் பண்ணி அதை கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியா சரி என்னோட மூவை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அல்டிமேட் மூவெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போட, இன்னொரு பக்கம் இவனும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவோட டெக்னிக்கெல்லாம் அதுலேருந்து டேச் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா திசை திருப்பான். அது கூடவே அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இவன் என் கண்ணிலே பட மாட்டானே, என்னை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிக்க, ரொம்ப ஈக்கியும் இது எல்லாத்துக்குமே
காரணம் என்னோட கான்சென்ட்ரேஷன் தான், அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு கடைசி அவனோட ஸ்வாடை பற்றினா பயன்படுத்தி அவங்கள பற்றினா அட்டாக் பண்ண அவங்களும் பார்த்தீங்கன்னா நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மயக்கப்பட்டு வீறாங்க. நம்ம ஈகியும் நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு அதே இடத்துல விழுந்துறான். அதுக்கப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னா பெட்ல சேர்த்துருக்காங்க. அப்போ நம்ம டேரக்டரும் பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து பேசினு இருக்காங்க. அவன் என்ன ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல அது எல்லாமே உன்னோட தப்பு தான், உனக்கு வந்து கொஞ்சம் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அந்த அகங்காரம் இருந்தது, அதனால தான் உன்னால ஜெயிக்க முடியல. அவங்ககிட்ட வந்து மொத்தமே கான்சென்ட்ரேஷனும் அது கூடவே அவனுக்கு நம்பிக்கையும் இருந்துச்சு, அதனால தான் அவன் ஜெயிச்சான். விஷயத்தை யோசிச்சு பாரு, எல்லா விஷயத்திலையும் நீ கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் கோவப்படக்கூடாது, அன்பா நடந்ததும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதோட நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற அந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வராங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா தூங்கின்னு இருக்கான். அப்போ அவனோட பேக் சைடு இருக்க அந்த முதுவை பார்த்துட்டு வா எப்படி இருக்குது கட்டுமஸ்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு அதை தொடலான்னு போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் திருப்பி படுக்க அவன் கையும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது. அச்சோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைக்க அவன் மேலே உட்காந்து அந்த கையும் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவனோட சிக்ஸ் பேக்ஸை பார்த்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது தொடலாமான்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா தொடப்பாக இல்லை வேணாம் ஸ்டெல்லா நீ ஒரு பிரின்சஸ் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசாட்சி பார்த்தீங்கன்னா அவங்களை அடிக்குது. அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் இவனோட சிக்ஸ் பேக்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அதை தொடலான்னு போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷுவல் மாதிரி வருது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா யோசிக்கும் போது ஃபீல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வருது. அவங்களும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே அப்படியே படுத்துக்கினே என்ன இது ஃபீல் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்காக தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈக்கியும் ஆமாம் என்னோட கேள்வியும் அதே தான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கீங்க, எதுக்காக என்ன தொட்டுன்னு இருக்கீங்க, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்க சடனாக பார்த்தீங்கன்னா இவங்களும் ஏஞ்சி மேலே இருக்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா தலை மோதிக்கினே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயம் ஏற்படுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஈக்கியும் ஏஞ்சி அவங்களுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விட்டு ஈக்கி கிட்ட ஸ்டெல்லாவும் என்னை மன்னிச்சுட்டு நான் கொஞ்சம் உங்ககிட்ட கோவமாக நடந்துக்கினேன், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்ததா பழக்கம், அதனால இதுக்கு மேலே நான் உனக்கு சர்வெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல என்னது சர்வெண்ட்டா, ஆமாம் நீ என்னை தோக்கடிச்சதுனால நான் உனக்கு இதுக்கு மேலே சர்வெண்ட்டு நீ தான் எனக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு ஸ்டெல்லா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இதுக்கு எனக்கு மரியாதைலாம் கொடுக்குறேன், நான் உன்னோட சர்வெண்ட் தானே, அதனால நீ என்ன ஸ்டெல்லான்னே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஸ்டெல்லா இதுக்கு மேலே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இவங்களும் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கா. ஈக்கியும் ஸ்டெல்லா கிட்ட ஸ்டெல்லா பிரின்சஸ் என்னை வெறும் ஸ்டெல்லான்னு சொல்லு எதுக்கு மரியாதைலாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவும் கேட்க சரி ஸ்டெல்லா உங்களால் முடியலன்னா நீங்கள் நின்றுங்க, ஏன்னா தினமும் நான் 20 கிலோமீட்டர் ஓடுறதுனால உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கேட்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லையே சரி நீங்கள் வேணா இதை குடிங்க, என்னது நான் அதை குடிக்கணுமா, அதை குடிச்சேன்னா உனக்கு நான் மறைமுகமாக அது கிஸ் பண்ணுற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே என்னால் குடிக்க முடியும் நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஈக்கியும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு ஸ்டெல்லா அவன் ஸ்கூலுக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் எது தங்கச்சியா கூட பிறந்த தங்கச்சியா அப்படி இல்லை கூட பிறக்காத தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க இல்லை அவள் என் கூட பிறந்த தங்கச்சி தான் ரத்த சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல டேரக்டரும் பார்த்தீங்கன்னா வரப்போகிற முக்கியமான ஈவெண்ட் பற்றி நான் சொல்ல போகிறேன், இது வந்து ஸ்கூலில் நடக்கும், இதோட பேர் சண்டை போடுங்க என்ஜாய் பண்ணி சண்டை போடுங்க அவங்கள காட்டுறாங்க. அவங்ககிட்ட பற்றி நம்ம ஸ்டெல்லாவும் ஈக்கியும் போயிட்டு பேசினிருக்காங்க. அப்போ யூரியும் பார்த்தீங்கன்னா ஆனால் நான் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ரத்த வாந்தியாச்சும் எடுப்பேன், அதனால தான் எனக்கு ரத்த சவி இருக்குது, யூரி ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க உங்க உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈக்கியும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா வரண்டா நடந்து போயின்னு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கியோட கையை பிடிச்சிட்டு நான் உங்களை எப்படியோ பார்த்துட்டேன் ஈக்கி குரகானி நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் நம்ம சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஈக்கியும் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியும் முத்தியும் பார்த்தா ஷிஜுகு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. காய்ச்சி வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா அது ஜாப்பனீஸ்னாலே அப்படி தான் இருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், விட்டுருங்க நம்ம வந்து கதையை கண்டினியூ பண்ணலாம், கதையை வந்து கதையாக பாருங்க, ரிலேஷன்ஷிப்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். சரிங்க அப்புறம் வந்து கிஸ் பண்ணி இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா யார் நீ என்னடி பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க ஷீஜுகோவும் பார்த்தீங்கன்னா நான் உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் அதுக்கான பரிசு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எனக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஸ்டெல்லாவும் உன்னோட அண்ணா வந்து என்னோட மாஸ்டர் நான் தான் அவருக்கு சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல வாய் மூடு ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கின்னு சொல்ல ஓ நீங்கள் வேற இவங்களையே நீங்கள் சர்வெண்ட்டை வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா கேட்க நாளைக்கு நீங்கள் காப்பப்படாதீங்க நியூஸ் பேப்பரில் இது ஃப்ரண்ட் பேஜில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா சொல்ல ஸ்டெல்லாவும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேரக்டரும் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இவங்க 2 பேரையும் கழுவு விட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவி போது அந்த டேரக்டரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னா எதாவது தண்டனை இல்லை திரும்பி சண்டை போட்டிங்கன்னா இப்படி தான் பண்ணி கிடப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த கிளம்ப இவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் உன்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி சண்டை போகிறாங்க. அப்புறமா இவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போக நம்ம உன் அண்ணனுக்கு நான் சர்வெண்ட்னால நானும் உன்னோட ஃபேமிலியில் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இல்லை நீ எப்பவுமே என்னோட ஃபேமிலியில் ஒருத்தி ஆக மாட்டேன், அதே மாதிரி என் அண்ணனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் அவன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் புரிஞ்சுக்கவே மாடல் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவன் தான் இவனோட ரூம் மேட்டாக இருக்காங்க. அப்புறமா நம்ம
ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு நான் இப்போ தான் உங்க தங்கச்சி கிட்ட பேசினேன், உன்னோட பாஸ்ட்ல நிறைய விஷயம் நடந்திருக்கும் போல, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்றியான்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, உண்மையாவா சொல்லி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அது பார்த்தீங்கன்னா ஈக்கியும் சரி உனக்கு ரியுமா என்ற சாமுராயை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, எனக்கு தெரியுமே, அவர் தான் தலை சிறந்த சாமுராய் இருக்கிறதுலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஆமாம் அவர் தான் என்னோட தாத்தா, அது மட்டும் இல்லாமல் அவர் தான் எனக்கு பிடிச்ச பர்சனாகவும் இருந்தார் என்னோட வாழ்க்கையில். என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க நிறைய தலைச்சிறந்த சாமுராய்களை உருவாக்கி இருந்தாலும் முக்கியமாக சொல்லப்போனால் என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தங்களோட பேச மாட்டாங்க. அது நாட்கள் சில ரொம்ப மோசமாகவும் ஆயிடுச்சு, எனக்கே அது வெறுப்பை உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எனக்கு பிடிக்காதனால நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டேன். அப்போ நான் வரும்போது கிளைமேட்டும் ரொம்ப மோசமாயிடுச்சு, நான் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம செத்துடலாம், எதுக்கு நம்ம உயிரோட எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ தான் அவர் என் முன்னாடி வந்தார், அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் ஞாபகம் இருக்குது. நீ பலத்தோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதோட நம்ம சீஜுகவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ரூம்மேட் கிட்ட பேசினு இருக்காங்க இந்த கதையை தான். அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஃப்ரீயாக விடு, இதுக்கு மேலே உனக்கு எப்போல்லாம் சோகமாக இருக்கியோ இருக்காங்க. அப்புறமா இவங்களும் பார்த்தீங்கன்னா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இல்லை வேணாம் நீ அங்கேயே வராத அப்படின்னு அதோட இந்த இடத்துல இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணின்னு இருக்காங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு டயரில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்போ நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா உன்னோட முதல் ஃபைட்டோட ஆப்பனண்ட் முடிவு பண்ணிட்டாங்க தானே. ஸ்டெல்லாவும் ஆமாம் எனக்கு அவங்க இமெயில் பண்ணிட்டாங்க, என்னோட ஆப்பனண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் 3ல் படிக்கிற மோமோட்டானி, அவள் தான் என்னோட ஆப்பனண்ட்டு. ஈக்கியும் அவளை பற்றின சில டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லா கிட்ட சொல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா இல்லை நீ எதுவுமே சொல்லாத, முன்கூட்டியே அவங்கள பற்றின ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு சண்டை போட ஆர்வமே வராது, அது கூடவே அவங்க எப்படி அடித்தாலும் நான் அதை டாச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவனும் அமைதியாயிடுறான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இவனும் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்ல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவும் சரி ஈக்கி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து சனிக்கிழமை, அதனால லீவு வேற, நீ என் கூட நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்ல, சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கியோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் பார்த்தீங்கன்னா வருது. அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க ஸ்டெல்லாவும் என்னது உன்னோட ஆப்பனட்டை முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பார்க்க, இது பார்த்தீங்கன்னா சீஜுகோ தான் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. டேய் அண்ணா நீ நாளைக்கு ஃப்ரீ தானே, நீயும் நானும் கொஞ்சம் ஷாப்பிங் போகலாமா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு இவனும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி சென்ட் பண்ணிடுறான். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவும் கேட்டுட்டு டென்ஷனாக வராங்க. அப்புறமா சனிக்கிழமை இவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டெல்லாவும் அவங்க எதிர்க்க சீஜுகோவும் அவங்களோட ரூம்மேட்டான அந்த பையனும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அப்போ ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சீஜுகோ இது யார் உங்க கூட கூட்டின்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க, இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா நான் அவளோட ரூம்மேட்டு, என்னோட பேர் வந்து நாகி ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவன் பார்க்கவே ஒரு தினசா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, நீ என்ன ஆலிஸ்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு என்ன அந்த மாதிரிலாம் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, நீங்க ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஆமா நான் ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு தினசா சொல்றேன். அப்புறமா நம்ம சீஜுகோவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு தினசா யோசிச்சு பார்க்குறா. அப்போ அவளை பார்த்தீங்கன்னா காண்டாட்டி அவளை ஸ்டார்ட் எடுக்க, சீஜுகோ நீ இதெல்லாம் டென்ஷன் ஆகாத, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போயின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சீஜுகவும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா கிட்ட, நீ அவரோட சர்வெண்ட்டாக இருந்ததுன்னு லாய்க்கே இல்லை, அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும், நீ அவருக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்க மாட்டேற, அதனால தான் அவர் உங்க கூட வரமாட்டாரு, நான் அவரை கூட்டின்னு போகிறேன், நான் நீ ஃபுல்லாக அவரை கூடயே சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டின்னு போக, இவங்களும் பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டு அங்கே நின்று பார்த்துன்னு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராலாம் இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் உட்காந்து இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா டோர் தந்துன்னு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அதோட நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு இது ரொம்ப பிரமாதமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நாகியும் ஈகியும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் ஒன்றா பேசின்னு இருக்காங்க. அப்போ நம்ம நாகியும் பார்த்தீங்கன்னா சீஜுகோ உன்னை பற்றி சொன்னது எல்லாமே உண்மைதான், என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், அது கூடவே ரொம்ப அன்பானவனும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் துப்பாக்கிலாம் எடுத்துன்னு வராங்க. இவனும் பார்த்தீங்கன்னா சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டேய் ரெஸ்ட் ரூம்லாம் தேடி போறா, எவனா உள்ள அவனும் இஸ்ட்டு வந்து கட்டி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்டர் சொல்லியிருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செக் பண்ணி பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறான். அப்போ அந்த இடத்துல இவங்க 2 பேரும் இல்லாதனால இவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு பிறகு இவனுங்களும் ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி வெளியே வரானுங்க. அப்போ சரியாக பார்த்தீங்கன்னா ஈக்கியும் வெளியே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு மாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஏதோ வேற ஏதோ கேங் மாதிரி இருக்குது, ஏதோ கொலை அடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனு 2 பேர் பேசிட்டு, அப்புறமா நம்ம நாகியும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை எடுத்து காட்ட, ஈக்கியும் இதை பார்த்துட்டு இந்த ஸ்வாடு வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகும், பிரமாதமான ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நாகியும் ஆமாம் இது வந்து ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்வாடு, அது கூடவே ஷேடோவை வச்சு போர்ட்டலும் கிரியேட் பண்ணலாம், மனுஷன் அவங்களோட ஷேடோ
ஸ்டெல்லாவே இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி அது உள்ள போய் பார்க்குறாங்க. நாகியும் ஈக்கிய வர சொல்ல ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா சீஜுகோ பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு உள்ள போக அது உள்ள போய் பார்த்தா அந்த செக்யூரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. நான் நினைச்சது சரிதான், இது ஏதோ ஹைஜாக் பண்ற கேங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா பேசுறானுங்க. அப்புறமா இந்த ஹைஜாக் பண்ண அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல திரட்டி கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அப்போ நம்ம ஸ்டெல்லாவும் சீஜுகவும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணின்னு இருக்க ஒரு பொம்பளை பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட போயிட்டு ப்ளீஸ் எங்களை வெளியே விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கதற அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா என்ன வந்து நசநசன்னு சொல்லி கிடையாது வெளியே தொலைப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை அடிக்க அப்போ அந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா மேலே கை வச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் சண்டை போட அந்த பையனை பார்த்தீங்கன்னா இவன் காலையில் எட்டி ஒதுக்கிறான். நிறுத்துங்க உங்க அம்மா பையன் ட்ராமாவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண போக ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த புல்லட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பொசிக்கிறாங்க. சரியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஊடிஸ் போட்ட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வரான். அப்போ ஷூட் பண்ணவனும் பார்த்தீங்கன்னா பாஸ் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் வாய முடுறா நம்ம ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருக்க மேலே எப்போ நீ கை வைக்கலாம், அது கூடவே ஒரு பொம்பளை மேலே வேற கை வச்சிருக்க கூட அந்த பையனும் வந்து உன்னை மிரட்டி இருக்கான், நீ எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடிஸ் போட்டவனும் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை மேலே கன் வச்சு கன் பாயில நிற்க வச்சு மிரட்டுறான். சரியா பார்த்தீங்கன்னா அவங்களும் ஷூட் பண்ண போக நம்ம ஸ்டெல்லாவும் பறந்து வந்து இவன் நடிக்கலாம் வரும்போது இவனும் பார்த்தீங்கன்னா அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு வெளியே வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துது. இதுக்கு முன்னாடி ஒன்னாலாம் நிற்க கூட முடியாது அடிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா படுக்க போட இவனும் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ச் உங்களுக்கு புரியும் இதோட பவரை பற்றி, இதுக்கு முன்னாடி தான் நீங்கள் கால் தூசிக்கு சமம். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, அதுக்கு பதில் நான் இவங்களை எல்லாம் விடுதலை செய்யணும்னா உன்னோட ட்ரெஸ்ஸை கழுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல இதை கேட்டவுடனே ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிட்டு பார்க்க அவனும் பார்த்தீங்கன்னா காண்டாவே நம்ம நாகியும் பார்த்தீங்கன்னா அவங்கள தடுக்கிறாங்க. இதுதான் என்னோட பவர். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட சோட வச்சு நம்ம ஈக்கி ஒரு நிழல குத்த அதில் பார்த்தீங்கன்னா அவன் அப்படி ஸ்டக் ஆகி நிற்கிறான். சடனாக நம்ம ஈக்கியும் ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உன்னோட தங்கச்சி நீ நம்பு, உன்னோட தங்கச்சி இருக்கிறா ஒன்றுங்க அவனை அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இங்கே சீஜுக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பவர் யூஸ் பண்ணி பேரியர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண அப்போ அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா இதை ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ண சொல்ல ஷூட் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் சீஜுகவும் ஆனால் நான் உன்னை நம்புறேன் நீ இதுக்கு மேலே பார்த்துக்கோ. கரெக்டாக நம்ம நாகியும் பார்த்தீங்கன்னா கூடவே இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா கிட்ட போயிட்டு ஸ்டெல்லா என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை விட்டு வந்துருக்கூடாது, என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்க அதுக்கு ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல உங்களோட கதறில் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீஜுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லாக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுக்க நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா சடனாக கீழே விழுறான், மயக்க போகிற மாதிரி இருக்கான். என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளையை பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கூட வந்த ஒரு பொண்ணு வச்சு மிரட்டுறா. அப்போ அந்த துப்பாக்கியும் அந்த பொம்பளையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்விசிபிள் ஏரோ பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுது. என்னது இது, யார் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்க்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பரவாயில்ல ஈக்கி குரகானே நீ கூட நல்லா தான் ஃபைட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வர நீயா இது கிரிஹாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போக இந்த கிரிஹாரா பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெஞ்சில் உட்காந்து இருக்கான். அவனை சுற்றி பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பரவாயில்ல ரொம்ப சூப்பர் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பார்த்தீங்கன்னா பேச அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஈக்கியும் நீ இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல தேங்க்ஸா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையே, நான் உன்னோட ரொம்ப பலசாலி, நீ என்ன இவ்வளோ நேரம் பண்ணியிருந்தேன், நான் வந்து தானே சீக்கிரமா முடிச்சிட்டு இருப்பேன் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல இதை கேட்ட ஸ்டெல்லாவோ நீ ரொம்ப என்ன ஆணவத்தில் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வந்து கேட்க அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல சடனாக பார்த்து நம்ம ஈக்கிக்கு இமெயில் வருது. அந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த ஆப்போனன்ட் கிரிஹாரா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்குது. இப்போ அது புரியுதா, அடுத்த ஆப்போனன்ட் நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைட் பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கி கிட்ட போக அவனும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஜெயிச்சிட்டு அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் கிரிஹாரா இது முன்னாடி சண்டை போட்ட ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா பார்த்துன்னு இருக்கான். அப்புறமா இவனும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணின்னு அதாவது ஜாக்கிங்லாம் போயின்னு இருக்கும்போது ஆலிஸும் நம்ம ஈக்கி கிட்ட வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க, அவங்க கூட சண்டை போடுறது அவ்வளோ பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் கிரிஹாரா பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கி கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான், என்னடா உதவக்கற நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இவனை போட்டு அடிச்சிருக்கான். நகுராத நகுந்தினா திருப்பி தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுன்னு இருக்க அந்த ஃபிளாஷ்பேக்கை இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லி இருக்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா வர இந்த ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓ நீ அவன் கூட போய் சண்டை போட போறியா, உன்னோட பெஸ்ட்டை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க ஈக்கியும் அப்படியா சரி உங்களை எனக்கு தெரியுமே, உங்களோட பேர் தானே நேனே சைக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ என்னோட பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமா நீங்க வந்து டைரக்டரோட ஃப்ரெண்டு
அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி சரி ஈக்கி நீ வேணா இன்னைக்கு மேட்ச் முடிச்சுட்டு என்னோட ரூமுக்கு வரியா நான் ஒரு ஸ்பெஷலாக உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா யோசிக்க சட்டனா பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட நீ என்ன பேசின இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இல்லை அவனுக்கு சும்மா அட்வைஸ் தான் பண்ணிருந்தேன் ஒரு அட்வைஸும் தேவையில்லை நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தலைமுடியை பிடிச்சி எழுத்துன்னு பண்ணியிருக்க அப்புறமா மேட்ச் நடக்கிற இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ ஈக்கி குரகானிக்கும் கிரிஹாராவுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த இடத்துக்கு இவனும் வந்துட்டு டேய் உத பார்க்குற இன்னைக்கு நீ என்கிட்ட அடி வாங்கி தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனோட ஆயுதத்தை வெளியே எடுத்துன்னு வரான் அது பார்த்தீங்கன்னா ஒரு வில்லு கைஸ் அந்த வில்லு தான் அவன் ஆயுதமாக யூஸ் பண்ணுறான் அப்புறமா அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி ஆக்குறான் அப்போ ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கூட ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா அவனோட ஆரோவெல்லாம் வெட்டிக்கினே போக இன்னொரு பக்கம் அவனும் பார்த்தீங்கன்னா எப்படி என்னோட ஆரோவெல்லாம் நீ வெட்டுற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு ஒரு ஹைட்டான பிளேஸுக்கு போயிட்டு பிறகு இப்போ நீ எப்படி நீ அட்டாக் பண்ணுற நானும் யோசிக்கிறேன் இப்போ மேலே இருக்கிறதுனால உன்னால என்னை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கிய ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயத்த சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணி இவனை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண இவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடி வாங்குறான் ஒரு பக்கம் நம்ம ஆலிஸு இப்படியே போயிடுச்சுன்னா அவன் தோத்துருவான் இல்லைனா இறந்துடுவான் அப்படின்னு சொல்ல எப்படி அவன் தான் இப்போ அவன் கான்சென்ட்ரேஷன் தானே பண்ணின்னு இருக்கான் என்னதான் இருந்தாலும் கான்சென்ட்ரேஷன் அவ்வளோ நேரம் பண்ணியிருந்தா அவனை கொண்டுடுவான் எதனா ஒரு சமயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா பேசின இருக்க ஸ்டெல்லாவும் அவங்களோட மேட்ச்சில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இவன் காப்பி பண்ணி அதாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதையே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணியிருப்பான் இப்போ அந்த கிரிஹாராவும் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் 7 ஸ்டார் ஆகிறதுக்கு லாக்கியே இல்லாதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேள்வி பண்ண பசங்க எல்லாரும் என்ன இது இப்படி சொல்றாரு இவன் அடிக்காம வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் பார்த்தீங்கன்னா கேள்வி பண்றாங்க இந்த தோத்தவங்க எல்லாரும் பார்த்தீங்களா பார்த்தோம் எல்லாரும் பார்த்தீங்களா பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேள்வி பண்ண நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு வாயை மூடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டேய் ஈக்கி எழுந்து போராடுறா விட்டு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனுக்கு பார்த்தீங்கன்னா கூஸ் பம் ஆயிடுச்சு அவனும் பார்த்தீங்கன்னா எழுந்து சண்டை போட ரெடியாவே என்னடா தோத்தவங்களுக்கு வீரம் வந்துடுச்சா திரும்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்க திருப்பியும் இந்த தடவை அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண நம்ம ஈக்கியும் அவனோட ஆரோவை பிடிச்சிட்டு எப்படி உன்னால இதை பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கதற இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியா சொல்லும் இப்போ வாங்க சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ரெடியாவே ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட நேனேவும் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆட்டம் சூடுக்கு பிடிக்க போகுது இவ்வளோ நேரம் அவனோட கான்சென்ட்ரேஷன்லேயே இல்லை இப்போதான் அவனோட கான்சென்ட்ரேஷன்லேயே இருக்கான் இதுக்கு மேலே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணினே இருக்கான் பதிலுக்கு நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டாச் பண்ணி ஒத்துக்கிறியா தோல்வியா இல்லை ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட ஒரு கடமை அவன் பார்த்தீங்கன்னா சரி நான் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணேன் இல்லை நான் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ் என்னை விட்டுரு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கதற கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்க என்றைக்குமே உனக்கு தகுதி இல்லை சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயமுறுத்த அவனும் பார்த்தீங்கன்னா மயக்கப்பட்டு அப்படி இருந்துறான் அப்புறமா நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடறான் அப்புறமா நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுக்க வச்சனால அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ கண் முழிச்சு பார்க்க அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லாவும் ஜொல்லு விட்டுன்னு படுத்துன்னு இருக்காங்க அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம சீஜுகவும் நின்று இருக்கேன் இதை பார்த்து ஆலிஸும் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களை கட்டுப்பிடிச்சி ஆறுதல் சொல்றாங்க ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிட்டு டே முட்டாள் என்னை ஏப்ப கூடாது நான் ஜொல்லு வரதையா வேடிக்கை பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல அது வந்து பார்க்க அழகாக இருந்தது அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீ சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பேச ஈக்கியும் ஸ்டெல்லா ஒரே ஒரு விஷயம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல என்ன இது புதுசா என்ன இது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல நான் சண்டை போடும்போது என்னோட கான்சென்ட்ரேஷனே இல்லை நீ ஒருத்தி தான் கத்துனேன் அதனால தான் இந்த கான்சென்ட்ரேஷனே வந்தேன் நீ என் கூட இருக்க வைக்க நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கினே சரி உன்னோட கண்ணு முடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாங்க இப்போ கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கி கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அதனால உங்ககிட்ட நாங்களாம் கற்றுக்க போகிறோம் ட்ரைனிங் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இது நான் சொல்லி தரணுமா ஆமாம் நீங்கள் தான் சொல்லி தர போகிறீங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஈக்கியும் ஸ்டெல்லாவை பார்த்தா ஸ்டெல்லா பார்த்தீங்கன்னா மூச்சு திருப்பிக்கிறாங்க ஈக்கியும் உண்மையாகவே என்கிட்ட ட்ரைனிங் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க ஆமாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லி தரணும் நாங்கள் கற்றுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சொல்ல கிளாஸில் ஒரு குரூப் பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து என்ன அவன் வந்தவொடனே எல்லா பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிங்கிறான் தெரியல தாப்பாச்சு அவனை கொஞ்சம் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறானுங்க அப்புறமா கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூரியும் வரும்போது குட் மார்னிங் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திரும்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க ரத்தம் வந்து எடுத்து அப்படியே படுத்துக்கிறாங்க தரையில் யூரி என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பசங்களாம் கேட்க அப்புறமா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலாண்ட ஈக்கியும் இந்த 2 பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்கான் ஒத்த காலில் நின்று அவங்க கான்சென்ட்ரேஷனோட எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல இதை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பொண்ணும் நோட் பண்ணிக்கிறா சரியா பார்த்தீங்கன்னா இந்த கும்பலை சேர்ந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடா ரொம்ப துள்ளுறிய பொண்ணுக்கிட்ட என்ன வந்தோடனே ஓவரா சீனா போட்டுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பார்த்தீங்கன்னா அவனுங்களோட ஆயுதத்தை எடுத்து நம்ம ஈக்கி அட்டாக் பண்ண வர
எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கியும் டாச் பண்ணி அவனுங்களையும் அடிச்சு கீழே படுக்க வச்சிடறான். ட்ரைனிங் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கியும் சொல்ல, கூட இருக்க கண்ணாடி பொண்ணு பார்த்தீங்கன்னா டேய் என்னடா வந்து வம்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, இவனுங்களும் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நீங்க தான் இதுக்கு மேலே எங்களை மாஸ்டர், நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் எல்லா விதமான கதைகளும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறானுங்க 5 பேரும். அப்புறமா அவனுங்களும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்துக்கின்னு ட்ரைனிங் எடுக்கிறானுங்க ஒத்தக்கல்ல நின்று. அப்புறமா கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நீங்க தானே ஈக்கி குரகானி, நீங்க தான் ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்கீங்க, நாங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க, அப்கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான். அப்புறமா செடி மரங்கள்லாம் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கியும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரைனிங் சொல்லி கொடுத்துன்னு இருக்கான். பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பொண்ணும் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறான். நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கி கிட்ட, ஈக்கி ரொம்ப தாகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கையில் வாட்டர் கேன் வச்சுக்கின்னு கேட்க போக, சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம சீஜுகோவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஜூஸ் கேன் கொடுக்க, அவனும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ சீஜுகோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறான். அப்போ சீஜுகோவும் ஸ்டெல்லாவை பார்த்து, ஸ்டெல்லா பிரின்சஸ் உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒளிச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாட்டர் கேன் தான் எடுத்துன்னு வந்தேன், என்ன 2 எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கியும் கேட்க, அதுவா எல்லாமே நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை குடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கிளம்பி போயின்னு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்விம்மிங் பூலில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக பஸ்ஸில் போகும்போது நம்ம ஸ்டெல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா தூங்கி இருக்கிறத பார்த்துட்டு, அவனும் என்ன லவ் பண்ணுறேன், நானும் அவளை லவ் பண்ணுறேன், 2 பேரும் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இதை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் நோட்டீஸ் பண்ணிட்டு வில்லத்தனமாக பார்க்குறா. அப்புறமா இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்த பிறகு அந்த இடத்துல இவங்களாம் ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ல ரெடியாக இருக்காங்க. அப்போ இவங்க கூட வந்து அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் நீங்கள் ரொம்ப கிரேட்டு, தேங்க்ஸ் உங்க கூட வர வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அதுக்கப்புறம் இவனும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நிற்க வச்சு இவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறான். அப்புறமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்து அவன் கையில் பார்த்தீங்கன்னா பால் வச்சுன்னு வச்சேன், அவன் தனியாக ஜாலியாக விளையாடலாம் நினச்சா அவன் பார்த்து ட்ரைனிங் கொடுத்துங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பார்க்க பாலை பார்த்தீங்கன்னா தெரியாமல் முன்னோக்கி அடிக்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கிட்ட அது போயிட்டு பவுன்ஸ் ஆகி இவங்க கிட்ட வர சாரின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்க, என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதோட ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு அவங்களே ஏதாவது நம்ம ஈக்கியே பார்த்துன்னு இருக்க, கான்சென்ட்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்விம்மிங் பூல்ல இறங்குறாங்க. தண்ணியில் மூழ்கி கான்சென்ட்ரேஷன் நான் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட சண்டை போட்டு யோசிச்சு பார்த்துன்னு இருக்க, அப்போ ஒரு இடத்து மேலே கையெல்லாம் விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கின்னு இருக்காங்க. சட்டன்னு பார்த்தீங்கன்னா அச்சோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம கண்ணாடி போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவை பார்த்தீங்கன்னா அவங்களும் காப்பாற்றிடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா கிட்ட நீங்கள் 2 பேரும் ஸ்டேட்டிங் தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, யார் சொன்னது அவ்வளோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சமாளிக்க, உண்மையாவா எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்க, நான் ஒரு பிரின்சஸ், அது கூடவே நான் ஒரு காமனர் கூடலாம் போயிட்டு டேட்டிங் பண்ணுவேனா, உண்மையாவா சரி விடுங்க உங்களுக்கு வேணாம்னா நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஸ்ட்ராங்காக இருக்கான், எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவனை எனக்கு நான் சொந்தமாக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவங்களும் பார்த்தீங்கன்னா இல்லை முடியாது இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இப்போவாச்சும் உண்மையை ஒத்து நீங்களே செல்லாம் அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவங்களும் பார்த்தீங்கன்னா சோகமாக வராங்க. சரி நான் சும்மா தான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நான் இதெல்லாம் எதுவும் பப்ளிஷ்லாம் பண்ண மாட்டேன், என்னோட நியூஸ் பேப்பரில் போட்டு நான் உங்களோட சீக்கிரட்டை பத்திரமா பார்த்துக்கிறேன், யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஸ்டெல்லாவும் உண்மையாவா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, ஆனால் நீங்கள் பதிலுக்கு எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும், சரி நீங்கள் 2 பேரும் ஒரே ரூம்மேட்டு தான், உங்களுக்குள்ள அந்த மாதிரி எதனா நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, பொய் சொல்லாதீங்க, ஒரு கிசு கூடவா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க, அது கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அப்போ அந்த கண்ணாடி போட்டு பொண்ணும் பார்த்தீங்கன்னா, அப்போ 2 வாரம் ஆகியும் அவர் எதுவுமே பண்ணலன்னா அவர் வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அப்படின்னா வேற ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கலாம், அந்த பொண்ணு அவரை விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இல்லை இது நடந்திருக்காது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, நீங்களே அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்டு பொண்ணு சொல்ல, அப்புறமா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஈக்கி கிட்ட போயிட்டு, ஈக்கி நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அதுவா இந்த ட்ரெஸ்ஸில் நீ கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் வர என்னன்னு தெரியல, நீ எனக்கு ஆக்டிங் பண்ணுற மாதிரி தெரியுது, சரியாகவே என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு, இவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன இது ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு வேற ஒருத்தர் பொண்ணு கூட இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அதனால தான் இவன் இந்த மாதிரி என்னை பார்த்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிக்க, சடனாக பார்த்தீங்கன்னா ஈக்கியும் எனக்கு வர உன்னோட நடவடிக்கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவனும் பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கிறாங்க. அதோட இவனும் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கினே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா தொட போக, அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன தொடாதரா, உனக்கு வேற ஒரு பொண்ணு தானே பிடிக்கும், எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஈக்கியும் இல்லை உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்க வந்த விஷயமே வேற, அதை நீ ஒத்துப்பியான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஸ்டெல்லாவும் அப்படின்னா ஏன் நீ இந்த மாதிரி என்னை பார்த்து இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, சரி என்னதான் இருந்தாலும் இப்போ தப்பு நடந்து போச்சு, அதனால 2 பேரும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நான் உன்னை கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறாங்க. அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் கிளம்பி வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்றா உட்காந்து இருக்கும்போது இவங்களோட ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் வருது. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர்ந்தவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டாக வந்திருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் தான் காட்டுறாங்க. அந்த கவுன்சிலில்
அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்பனண்ட் ஈக்கி குரகானி, அதோட அந்த மொட்டை மண்டியம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்பனண்ட் பிரின்சஸ் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அதோட இன்னும் 2 பேரும் காட்டி இந்த பிரசிடென்ட்டையும் காட்டி இதோட இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் சேர்ந்தவங்க கூட நம்ம ஈக்கி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட சண்டை போட்டுன்னு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டியம் கூட சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அப்போ ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா முடிகிற ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம ஸ்டெல்லாவும் அந்த மொட்டை மண்டியனை அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை தோக்கடிச்சிடறான். அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர்ந்தவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணின்னு இருக்கான். மேட்ச் முடிஞ்ச பிறகு ஈக்கி குரகானியும் வரும்போது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சேஜுக்கும் அவன் கையை பிடிச்சின்னு வரும்போது, அண்ணா உங்களுக்கு எதனா அடிபட்டுக்குதா, நான் வேணா எதனா என்னால் முடிஞ்சது உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க, ஸ்டெல்லாவும் ஒன்றும் தேவையில்லை, நீ அமைதியாக இருந்தினா போதும், ஆணியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இல்லை என் அண்ணனுக்கு நான் எதனா செஞ்சாகணும், உனக்கு எதனா அடிபட்டுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ரொமாட்டிக்காக கேட்க, இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஆலிஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஈக்கி என்னன்னு தெரியலையே, நம்மள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க, ஆமாம் ஆலிஸ் என்னை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா என்னது ஃபாலோ பண்ணுறாங்களா, அது ஒரு பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா காண்டாவ. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து மரத்துக்கு பின்னாடி இருக்க ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா பார்த்தா இது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணியிருந்தேன் அந்த பொண்ணு தான். ஹீரோவும் ஆமா நீங்க யாரு, எதுக்காக ஒழிஞ்சுன்னு இருக்கீங்க, உங்களுக்கு ஒளிய கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூனே என்ன மன்னிச்சிடுங்க, நான் எங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே ஓட தெரியாம பார்த்தீங்கன்னா தண்ணியில் குதிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மயங்கிடுறாங்க. அதோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இவங்களை பெட்டில் அட்மிட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களாம் போய் பேசினு இருக்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பேசுன்னு தெரியாம அவங்களும் வெக்கப்பட்டுனே இருக்கேன். ஈக்கியும் இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல அதனால தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவங்களும் பார்த்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி யாரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, நான் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டேன். ஈக்கியும் அப்படியா சரி நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க, என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஐஎஸ் சுஜி, நான் கிளாஸ் 3-1 சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஈக்கியும் என்னது ஐஎட் சுஜியா அப்படின்னா நீங்க கைட்டோ ஐஎட் சுஜி பரம்பரையை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா அது ஐஎட் சுஜியும் ஆமா அவர் வந்து என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஈக்கியும் இது உண்மையாவா, நான் எப்படி ஒரு வரையா அவரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, ஆமா அவரை பத்தி நான் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஸ்டெல்லாவும் ஆலிஸ் யார் இந்த கைட்டோ ஐஎட் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, சேஜுகோவும் அவர் தான் தலை சிறந்த சாமுராய், அதுவும் இல்லாமல் அவர் சாமுராய் பரம்பரையிலே கடைசியாக வந்தவரும் அவர் தான் கடைசியாக எல்லாருக்கும் சாமுராய் கலையை கற்றுக் கொடுத்தவரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, ஈக்கியும் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவரோட அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுப்பேன். ஐஎட் சுஜியும் ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க, என்ன நீ கடைசி சாமுராயோட பொண்ணாச்சே, இது ரொம்ப ஆசமான விஷயம், நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரி இப்போ அவர் எப்படி இருக்காரு, அவர் நான் கடைசியாக எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவங்களும் பார்த்தீங்கன்னா சோகமாயிட்டு அதுவா கடைசியாக நடந்த மேட்சுக்கு அப்புறம் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல காயம் அடைஞ்சாரு, அவரை நாங்கள் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம். ஈக்கியும் சோ சாரி என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாது. ஐஎட் சுஜியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் உனக்கு அவரை பிடிக்கும்ல அதுவே எனக்கு போதும், எனக்கு இது கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, சீஜுகோவும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நீ ஈக்கி கிட்ட எதுக்காக பெண் தொடர்ந்து வந்த, அவளை நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க, இவங்களும் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கினே இல்ல அதெல்லாம் கிடையாது, எங்க அப்பா இப்போ மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவரால் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது, ஆனா இருக்கிறதுலே இவன் தான் பவர்ஃபுல்லா இருக்கான் ஸ்கூல்ல, அதனால நான் இவங்ககிட்ட கத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஈக்கியும் சரி ஓகே ஐஎட் சுஜி பரவாயில்ல, நீங்க வந்து நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, நானும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, மறுநாள் காலையில் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சடனா நிறுத்தி ஐஎட் சுஜி என்னாச்சு ஈக்கி, நீ உன்னோட கான்சன்ட்ரேஷன்லேயே நீ சண்டை போடல, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பொசிஷன்லேயே நீ இல்லை, அது கொஞ்சம் சொதப்பலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அப்படியா அதுக்கு நான் என்ன பண்ணணும், நீ கவலைப்படாத, நான் உனக்காக ஒரு ட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீ அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ பிரமாதமாக சண்டை போடுற, அந்த ட்ரிக்கை நான் வந்து உனக்காக நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பார்த்தீங்கன்னா பொசிஷனை மாற்றுறதுக்காக அதை தொட, இவங்களும் பார்த்தீங்கன்னா கூச்சப்பட்டுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் சீஜிகோவும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பார்க்க, அப்புறமா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி இப்போ என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண, இந்த தடவை நம்ம ஹீரோவும் அவங்களோட காலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிள் திருப்பி வச்சதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண, இவங்களே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க, பரவாயில்லையே முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஈக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா சங்கடமாக நடந்து வந்துருக்காங்க. நம்ம ஐஎட் சுஜியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட, ஈக்கி உன்னோட கையை பார்க்கும்போது என்னோட அப்பா கையை பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவும் சீஜிகவும் கேட்டுட்டு என்ன நீ சொல்ற எனக்கு ஆளியை கரெக்ட் பண்ணலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா காண்டாவே, இவங்களும் பார்த்தீங்கன்னா இல்லை என்னை மன்னிச்சிடுங்க. ஈக்கியும் சரி பரவாயில்ல தப்பா ஒன்றும் நினைச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பேசுறதை பார்த்துட்டு நம்ம சீஜிகவும் பார்த்தீங்கன்னா செல்லா கிட்ட, இப்பெல்லாம் என் அண்ணன் வர ரொம்ப சந்தோஷமா இருக்கான், முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அவனை கரெக்ட் பண்ணிட்டு உங்க 2 பேரையும் பின்னுக்கு தள்ளிட்டு நான் அவங்க கூட ஜாலியாக இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, செல்லவும் என்னது அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, ஈக்கி கிட்ட
நம்ம ஆயிட் சுஜியும் பார்த்தீங்கன்னா நான் வரப்போகிற மேட்ச்சில் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நல்லா சண்டை போடுறேன். அதோட இவங்களோட ரூமில் காட்டினா நம்ம ஸ்டெல்லாவும் பற்றி நம்ம ஈக்கி கிட்ட ஈக்கி உனக்கு ஆயிட் சுஜியை பிடிக்குமா? ஈக்கியும் இல்லை ஸ்டெல்லா உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற யாரையும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியா சரின்னு சொல்லிட்டு அதோட மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லாவும் ஆயிட் சுஜியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணி நைட்டே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஆயிட் சுஜியும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி நம்ம ஈக்கி கிட்டையும் ஸ்டெல்லா கிட்டையும் பேசின்னு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பசங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் ஏ சுச்சி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்கே போயிட்ட வராம அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிட் சுச்சி கிட்ட கேட்க நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா யார் நீங்க எதுக்கு நீங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனுங்களும் பார்த்தீங்கன்னா யாரா நீ கோமாளி, நான் என்னோட ஆயிட் சுச்சி கிட்ட பேசிக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க இந்த பாஸ் மாதிரி இருக்கிறவன் அவனும் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து மறைக்க அவனும் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்து மறைக்கிறான். அதுக்கு அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணோட அந்த குடிக்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஹீரோக்கு ஊற்றி கொடுக்க இதை குடிடா நான் இதுக்கு மேலே ஏதோ பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியா சரி நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அதை குடிக்க போக இவனும் பார்த்தீங்கன்னா பாட்டில் எடுத்து அவன் தலையிலே அடிச்சு உக்கால என்னடா உனக்கு ரொம்ப திமுறா எங்ககிட்டலாம் பிரச்சனை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல சடனா அந்த கடையில் இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா போலீஸ் கால் பண்ண இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்த இந்த மிஸ்டீரியஸ் பொண்ணும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல சடனா ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா டே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா காண்டாவ ஈக்கியும் இல்லை ஸ்டெல்லா அமைதியாரு நம்ம இங்கே வெளியே இருக்கோம் எந்த பிரச்சனையும் வேணாம் எதுவும் பண்ண மாட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த பாஸும் பார்த்தீங்கன்னா அப்போ நீ அடிக்க மாட்டேன் பயந்தாங்கோலி தோத்தாங்கோலி ஒரு நாயை விட கேவலமாக இருக்கேடா திருப்பி கூட அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவன் கணத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போக ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா காண்டாத இவனும் பார்த்தீங்கன்னா தடுக்கிறான். அவனுங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டு பிறகு நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா டே ஏன்டா அட்டாக் பண்ணல ஸ்டெல்லா ஒன்று புரிஞ்சுக்க நம்ம இருக்குது ஸ்கூலை விட்டு வெளியே இருக்கும் இங்கே எதனா பிரச்சனை நடந்தால் நம்ம மேட்ச்ல இருந்து டிஸ்குவாலிஃபை ஆபத்து கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா போலீஸ் கேஸில் கூட மாட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எதனா அட்டாக் பண்ணி அவங்களுக்கு காய மாட்டேஞ்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் சேர்ந்த இன்னொரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு கரெக்டாக சொன்னேன் நீ இங்கே வெளியே இருக்கிறதுனால எந்த அட்டாக்கும் பண்ணினா அது வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால சமத்து பிள்ளையா இப்போ வீட்டுக்கு போவீங்களா உங்களுக்கான மேட்சை மெயில் அனுப்புவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்க. ஸ்டெல்லாவும் இவங்களை பார்த்துட்டு ஆமா யார் இவங்க ஈக்கியும் இவங்க தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் சேர்ந்தவங்க இந்த அம்ப்ரெல்லா வச்சுன்னு இருக்கவங்களோட பேர் வந்து ஒட்டாகா மிசோகி ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட துணைத் தலைவர் இவங்க தான். அப்புறமா இந்த குட்டியா இருக்காங்களே இவங்களோட பேர் தான் கேனடா டோடோ குபாரா இவங்க அக்கௌண்டன்சி சூப்பர்வைசரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு அங்கிருந்து இவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு போயின்னு இருக்காங்க. போகும்போது நம்ம ஆயிட் சுஜும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சாரிடா என்ன மன்னிச்சிட்டு என்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லையா பரவாயில்ல நீ நாளைக்கான மேட்ச்ல வந்து கொஞ்சம் பெஸ்ட்டை கொடுத்து நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு மெயில் வருது. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஆயிட் சுஜி கிளாஸ் 3-1 சேர்ந்தவங்க தான் உங்களோட ஆப்பனன்ட் சொல்லிட்டு அதில் வருது. அதே மாதிரி நம்ம ஆயிட் சுஜிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பனன்ட் ஈக்கி குராகானே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதோட அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த பாஸ் இருக்கிற இந்த இடத்த தான் கட்டுறாங்க. இந்த இடத்துல இவன் பார்த்தீங்கன்னா படுத்துக்கு எதையோ யோசிச்சுன்னு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஆலிஸ் கிட்ட நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா அவன் ஃபோனில் இருக்க மெசேஜ் காமிக்கவும் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிட் சுஜி நம்ம ஹீரோவை பில்டிங் 11ல் 3 மணிக்கு உனக்காக நான் வெயிட் பண்ணின்னு இருப்பேன் அங்கே வந்துருன்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா போட்டுருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஆலிஸும் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம், ஏன்னா இந்த மாதிரி 3 மணிக்கெல்லாம் யாரும் வர சொல்லி பேச வைக்கவே மாட்டாங்க, அப்படி பேசுறதுன்னா ரெகுலர் டைம்லேயே உங்ககிட்ட பேசலாமே, இது ஒரு ட்ராப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இன்னதான் அது ஒரு ட்ராப்பாக இருந்தாலும் அவள் எனக்காக அந்த மெசேஜ் அனுப்பியிருக்க மாட்டா, இதை யாரோ அவளை வற்புறுத்தி செய்ய வச்சிருக்காங்க, எனக்கு நல்லாவே அது மட்டும் தெரியுது, ஆனால் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன், இது நான் போக தான் போகிறேன், போய் பார்க்க தான் போகிறேன். அதோட அவனும் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு அதாவது 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிட் சுஜியை பார்க்கறதுக்காக அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா போகிறான். டாப் ஃப்ளோரில் ஆயிட் சுஜியும் பார்த்தீங்கன்னா இவனுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்தோடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு தினசா பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அப்போ ஆயிட் சுஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நான் உன்னை வர சொன்னதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா நான் உன்னை எதிர்க்க போகிறேன். ஓ அப்படியா, அப்படின்னா கடைசியில் உங்கள் 2 பேர் மேட்ச் நடத்தினாங்கன்னா அதில் யார் சைடு நியாயம் இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, ஆனால் என்னோட விஷயத்தில் அந்த மாதிரி இல்லை, சூசைட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா குதிக்க ஹீரோவும் ஆயிட் சுஜி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கினே பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பீடாக போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறான். பிடிச்சிட்டு அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காலால் உதச்சி அப்படியே அந்த பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணும்போது அந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா நொறுங்குது. அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து ஏன் ஆயிட் சுஜி இந்த மாதிரி பண்ண, ஆயிட் சுஜியும் அதுவா நான் இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிறான். ஈக்கி ஏஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அதோட மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதாவது ஈக்கியும் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துன்னு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்க சீஜுகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கெல்லாம் நீ யாரை குறை சொல்ல போற, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க எதுவாக இருந்தாலும் தண்டனை எனக்கும் சேர்த்து கொடுங்க, ஆயிட் சுஜி மேலே எந்த தப்பு இல்லை, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவளை இந்த மாதிரி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல டேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஆயிட் சுஜி பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் அவளை பற்றி சொல்கிறேன் பாரு, அவளோட அப்பா வந்து கைட்டோ ஆயிட் சுஜி அவர் வந்து சாமுராய் கலைக்கான ஒரு ஸ்கூலை நடத்தின்னு வர்றாரு, அந்த இடத்துல ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறதுனால இவர் தான் புகழ்பெற்ற கடைசி சாமுராயா இருந்தாரு, ஆனால் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஒரு ஸ்டூடெண்ட்
கொராஷுகி அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் கைட்டோ அயட்சுஜி கூட சண்டை போடும்போது ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கினான். அந்த ஒப்பந்தத்தில் கைட்டோ அயட்சுஜி பரம்பரையை சேர்ந்தவங்களோட வீடும் அப்புறம் வந்து அவங்களோட லேண்டு ஸ்கூல் எல்லாமே வந்து இவன் ஜெயிச்சிட்டானா அது எல்லாமே இவங்களுக்கு சொந்தம், அப்படி அவன் தோட்டுட்டானா அது அவங்களுக்கே தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஆனா அதுல கைட்டோ அயட்சுஜி அவங்கிட்ட தோத்துட்டாரு. அதனால மன விரக்தியில அவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இப்ப மருத்துவமனையில இருக்காரு. அப்ப கிட்ட பேசின இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் மீட் எடுக்கிறேன். அப்ப அதுல பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட ஈக்கியும் வரும்போது இவர் தான் ஈக்கி குரகானே கடந்த 6 மேட்சுகள்லயும் 6மே வெற்றி பெற்று இருக்காரு. அதே மாதிரி அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம அயட்சுஜியும் வரும்போது இவங்க தான் ஐஎஸ்ஏ அயட்சுஜி, இவங்களும் 6மே ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி வெளியே வர வைக்க அது பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. அவங்க ஸ்வாடோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா தட்ட அங்கங்க நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிராச்சஸ் விந்துனே இருக்குது. அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா சண்டை போட நம்ம அயட்சுஜியும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நான் முன்னெச்சரிக்கையா நேற்று என்னோட திரும்பி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவோட கையை பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா ஸ்லாஷ் போட்டு ரத்தம் பார்த்தீங்கன்னா வருது. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஈக்கி குரகானே இப்போ என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண கொடுக்க நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்கி என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண இவங்களும் பார்த்தீங்கன்னா பதறாங்க. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைட்டிங்ல அவங்கள பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிடுறான். நீ கவலைப்படாத எதுக்கும், நான் உனக்காக இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ என்னோட ஃப்ரெண்டு. ஸ்டெல்லாவும் ஈக்கியும் அயட்சுஜியும் காடு வழியா நடந்து போயின்னு இருக்கும்போது நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா அந்த குராடோ கொராஷுகி இவன் தான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க அயட்சுஜியும் ஆமா இவன் தான் எல்லாத்துக்குமே காரணம், இவனால தான் எங்களோட ஸ்கூலே இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஈக்கியும் அப்படியா அப்போ முழு கதை என்னதான் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அயட்சுஜியும் ஃபிளாஷ்பேக்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கூல்ல வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த அந்த கொராஷுக்கியும் வந்திருந்தான். அங்க வந்து எங்க அப்பா கூட சேலஞ்ச் பண்ணி அவனும் எங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு இருந்தான். ஆனா எங்க அப்பாவுக்கும் வயசாயிடுச்சுனால அவனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலமா இருந்தான், எங்க அப்பாவே அவன் தோக்கடிச்சிட்டான். அயட்சுஜியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா கிட்ட போக இல்ல இது என்னோட மேட்ச், நீங்க யாரும் இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, நான் கடைசி சாம்பராயா இருக்கிறதுனால இந்த சேலஞ்ச் என்ன ஏத்துந்தான் அவன் கூட சண்டை போட்டு ஆகணும். அது கூடவே இன்னைக்கு தான் எனக்கு ஈக்குவலான ஒருத்தன் வந்திருக்கான். அவனும் பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்து சிரிக்க எப்ப கைட்டோ அயட்சுஜியும் பார்த்தீங்கன்னா அவரும் போயிட்டு இவங்க கூட சண்டை போடுறாரு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள சண்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போக ஒரேடியா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த காஷிராவும் இவரோட தலைமையில பார்த்தீங்கன்னா அடிச்சிடறான். அதோட அவரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே மயங்கி வீழ்ந்துறாரு. அயட்சுஜியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதற அவரும் பார்த்தீங்கன்னா அவர் மடி மேலே இருந்து அயட்சுஜி என்ன மன்னிச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கிடுறாரு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி எங்கேருந்து கிளம்புங்க, இதுக்கு மேலே இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம், இடத்த காலி பண்ணுங்க, அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் தோக்கடிச்சு எல்லாத்தையுமே மீட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சபதம் எடுத்திருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்லவும் ஸ்டெல்லாவும் அப்படியா ஈக்கியும் நான் இப்படியாச்சும் இவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அவங்களுக்கு எல்லாத்தையுமே மீட்டு கொடுக்கணும். அப்புறமா இவங்க அப்பாவோட அந்த ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் போறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே அலங்கோலமா இருக்குது. அங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை நாஸ்தி பண்ணி வச்சிருக்கானுங்க. இவங்களும் அங்கே போயிட்டு பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கும்பலா இவங்க உட்காந்து சீட்டு விளையாடும் போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு உங்களோட பாஸ் உள்ளதானே இருக்காரு, நீங்க என்ன எங்க சீட்டு விளையாடி இருக்கீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க அதோட இவனும் பார்த்தீங்கன்னா கதவு திறந்து உள்ள போக அந்த பாசம் பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துருக்கான். இவனை வந்து உடனே இவன் பார்த்துட்டு ஏய் நான் உங்க 3 பேரையும் நான் இந்த இடத்துல பார்ப்பேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஈக்கியும் அப்படியா உனக்கு ஆப் அடிக்க தான் சொல்ல இப்போ வந்திருக்கேன், இப்போ நீ அயட்சுஜிக்கு சொந்தமான இந்த ஸ்கூலு அவங்களோட லேண்டு அவங்களோட வீடு எல்லாமே அவங்களுக்கு திருப்ப கொடுக்கணும், அதுக்கான நேரம் தான் இது. என்னடா நீ காமெடி பண்ற, அன்னைக்கு பார்த்தா அடி வாங்கிட்டு எச்ச கொடுக்க போன உனக்கு அறிவு இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது என்னோட இடம் அப்படின்னா நீ கவலைப்படாத, அன்னைக்கு சேர்த்து இன்னைக்கே நான் உனக்கு கொடுத்துறேன் பலமா, சரி வரியா சண்டை போட, இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா அயட்சுஜிக்கு சொந்தமான எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கொடுக்கணும், அதோட நீயும் இங்க இருந்து கிளம்பணும். ஆனா ஏதோ பிளானோட தான் வந்திருக்கீங்க 3 பேரும், ஆனா நீங்க என்னதான் பண்ணாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. ஈக்கியும் அப்படியா செல்லம் உன்னோட அடியாடுங்களை நான் அடிச்சு போட்டு அவங்களோட எடுத்து போடுறேன், இப்பவாச்சும் உனக்கு புத்தி வரதா பாப்போம், சரி இப்பவாச்சும் மேட்சுக்கு வரியா. அப்ப அந்த பாசம் பாத்தீங்கன்னா அதாவது காஷிரவும் கொரோஷிமாரு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிடுறான். அது பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் ஸ்வாடை இருக்குது. அப்புறமா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வாடை வர வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா சடனா அவனை சைடில் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண இவனும் பார்த்தீங்கன்னா அது தடுத்துட்டு என்னோட இந்த அட்டாக்லேருந்து யாருமே தப்பிச்சது இல்லையே, அப்போ இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் தான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா இவன் கூட சண்டை போட அப்போ இவனோட ஸ்வாடை வச்சு நம்ம ஈக்கி பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த அட்டாக் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா தப்பியும் போது பரவாயில்லையே இவனுக்கு பின்னாடியே விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயட்சுஜியும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பாரு. இவனும் பார்த்தீங்கன்னா டேரக்டாக போயிட்டு அவனை அட்டாக் பண்ண அவனும் பார்த்தீங்கன்னா அதில் தப்பிக்கிறான். எப்படியோ டாஜ் பண்ணிட்டேன், ஆனாலும் ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் விழுந்துடுச்சு. அப்படியா நீ என்ன வேணா சொல்லிக்கோ, இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து அயட்சுஜி கிட்ட மீட்டு கொடுக்க தான் போறேன். அப்புறமா திரும்பி பார்த்தீங்கன்னா இவன் சரிவா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி சண்டை போடுறாங்க.
இந்த தடவை அந்த காஷிரோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக அட்டாக் பண்ண ஸ்டெல்லாவை பார்த்துட்டு இன்னும் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான். அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பின்னாடி போகும்போது தெரியாம பார்த்தீங்கன்னா கால் தடுக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக்ஸ் எல்லாம் வாங்கிடுறான். அவனோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 கிராச்சஸ் வீண்டுக்குது. சரி இப்போவாச்சும் உன் தோல்வி ஒத்துக்கிறியா? ஈக்கியும் பரவாயில்லையே இது குத்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆப்போனன்ட் கூட சண்டை போறேன்னு ஒரு ஃபீல் கிடைக்குது. இப்போ இந்த பாசம் பார்த்தீங்கன்னா என்ன நீ ஒன்றும் திருந்தலையா? இங்கேருந்து உயிரோட போன ஆசை இருந்தால் இப்பயே போயிடலாம், உனக்காக நான் செகண்ட் சான்ஸ் கொடுத்தோம், நீ எடுத்துக்கல, சரி வா திரும்பியும் அப்படின்னு சொல்லி இவனு பார்த்தீங்கன்னா திரும்பி சண்டை போடுறாங்க. ஈக்கியும் இவங்க கூட சண்டை போடுற போது அவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கின்னு சண்டை போடுறான். அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாவும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஐட் சுஜிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சண்டை போடுறத பார்த்தோன்னே அவங்க அப்பாவோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்களும் பார்த்தீங்கன்னா தடுக்கலான்னு போகும்போது ஸ்டெல்லாவும் அமைதியாரு, அவனை கவனி, அவன் இப்போ சந்தோஷமா சண்டை போடுறான் அவன் கூட. ஐட் சுஜியும் அவன் சிரிக்கிறான், ஆமா அதுதான் நான் சொன்னேன், அவனுக்கான ஆப்போனன்ட் கரெக்டாக கிடைச்சதுனால இப்போ அவன் சந்தோஷமா அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்கான். ஸ்டெல்லாவும் ஐட் சுஜி இப்போச்சு உனக்கு ஞாபகம் வருது அவங்க அப்பா கடைசியாக சொன்ன வார்த்தைகள், என்ன சொல்ற, எங்க அப்பா என்கிட்ட சொன்னது என்னை மன்னிச்சுடு, அவனை என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அவனை மாதிரி ஒருத்தன் நான் சும்மா விட மாட்டேன், எங்க அப்பாவை அடிச்சு மயக்கப்பட வச்சுட்டான். ஸ்டெல்லாவும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, உங்க அப்பா உங்ககிட்ட கடைசியாக சொன்ன வார்த்தைகள் கரெக்டாக யோசிச்சுப்பாரு, அவர் கடைசியாக சாமுராய் என்னால் இந்த ஸ்கூலை எப்படிலாம் நடத்திருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் வயசு ஆக ஆக அவரும் பலவீனமாக தான் ஆவார். ஐட் சுஜியும் பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போடுறத பார்த்து இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ இவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் கிட்ட சண்டை போடும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிக்கினே சண்டை போட்டுருவாரு, எனக்கு ஏற்ற ஆப்போனன்ட் வந்துட்டான். அப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாங்க, என்னை மன்னிச்சுடு, நான் என்னால் கடைசியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடத்தையும் சொல்லிக் கொடுக்காம இந்த மேட்சை அப்படியே விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சோகமாக சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மயங்கிருப்பாரு. அதை இந்த பாஸ் கிட்ட சொல்லிட்டு அப்போ தான் ஐட் சுஜியை புரிஞ்சுக்கிறாங்க, அவர் ஒன்றும் அவமானத்தினால மயக்க போட்டு அப்படியே சோகமாகல, மனசில் அவரும் ஒரு சந்தோஷத்தோட தான் அவங்க கூட சண்டை போட்டிருக்காரு, இது எனக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. அப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்களும் மேட்ச் முடிவோக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்வாடம் அப்படியே தரையில் சொருவிக்குது. இவங்களை பார்த்தீங்கன்னா பார்க்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மூச்சு வாங்கி இருக்காங்க. இந்த மேட்சை முடிச்சுக்கலாமா அப்படி இல்லைனா தொடரலாமா, இது எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கியும் சொல்ல, அந்த பாசம் என்னது இது உனக்கு ஃபன்னாக இருக்குதா, எனக்கு ஆனால் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கி சொல்ல, ஈக்கியும் ஆமா ஆமா இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும். ஈக்கியும் கேட்க, பாசம் கேளு, அது என்னன்னா நீ கடைசியாக சண்டை போடும்போது அந்த சாமுராய் கிட்ட எந்த நோக்கத்தில் சண்டை போட்ட, அவர் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் எதனா ஞாபகம் இருக்குதா, இன்னும் முட்டாள்தனமான விஷயத்த கேட்குற, எதுக்கு இதை பற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கேட்க, ஆமா நீ தான் ஒரு முட்டாளு, அவரும் உங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்பட்டாரு, ஏன்னா வந்து அவருக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட் வந்த உடனே அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலோடைய உங்க கூட சண்டை போட்டிருக்காரு, ஆனால் நீ அவருக்கு மரியாதைன்றது ஒன்று தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவனோட நெஞ்சிலே ஒரு கீரலை போட்டுறான். ஐட் சுஜி இதை பார்த்துட்டு இது எங்க அப்பாவோட மூவ் ஆச்சு, இவன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறாங்க. ஈக்கியும் ஐட் சுஜி கிட்ட உங்களுக்கானதை நான் மீட்டு கொடுத்துட்டேன். அப்புறமா அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா சரி உன்னோட நேம் என்ன, என்னோட நேம் பார்த்தீங்கன்னா ஈக்கி குரகானி. ஏய் குரகானி, நீ ஒரு நல்ல ஸ்வாட்சன், 7 ஸ்டார் ஃபெஸ்டிவல்ல நீ ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கு மேல இந்த ஸ்கூலும் ஐட் சுஜி பரம்பரையோட எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸும் அவங்களுக்கு தான் சொந்தம், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். அதோட ஐட் சுஜியும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா ஒரு வழியா நமக்கானதை மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இவங்களுக்கான ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க முடிச்சுட்டு சம்மரும் வந்ததுனால இவங்கள வெக்கேஷன் போறதுக்காக கிளம்பி பஸ்ல வந்து இருக்காங்க. அப்போ டேரக்டரும் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க ஃபைனல் செலெக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெக்கேஷனை அனுபவிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா சம்மருக்கோசம் வெளியே வெக்கேஷனுக்காக பஸ்ல கிளம்பி வந்து இருக்காங்க. செல்லவும் பார்த்தீங்கன்னா இயற்கை அழகெல்லாம் பார்த்துக்கினே வாவ் இயற்கை அங்கே பார்த்தியா சூப்பராக இருக்குது அந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி ஒருத்தன் இவங்களை வாட்ச் பண்ணின்னு இருக்கான். அப்புறமா நம்ம சிஜிகோவும் பார்த்தீங்கன்னா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆலிஸும் சிஜிகோ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, இது ஒன்றும் உனக்கான வெக்கேஷன் கிடையாது, போயிட்டு சீக்கிரமா வந்து உனக்கான மேட்ச் வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல, சிஜிகோவும் அப்படியா சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட நம்ம செல்லாவும் பார்த்தீங்கன்னா இங்க தும்பின்னு வந்து இருக்காங்க. ஈகியும் என்னப்பா செல்லா உடம்பு சரியில்லையா, இல்ல என்ன தெரியல கோல்டு பிடிச்சுன்னு இருக்குது, நீ வேணா என்னோட சொட்டரை போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க, டேய் இது வெயில் காலண்டா சொட்டர்லாம் தேவைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுன்னே சொல்ல, ஆமா ஆமா சரியா சொன்னேன், சரி இது வெயிலுக்கு இதமா ஒன்று தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட வர, ஈக்கியும் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்தவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று இருக்காங்க. இங்க பார்த்தா சண்டை போறது தான் வருவாங்க போட்டு இவங்க நினைச்சா, அதுக்கப்புறம் இவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்கலாம் என்ஜாய் பண்ணி இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டெல்லாவும் பேட்மிண்டன் பார்த்தீங்கன்னா விளையாண்டு இருக்காங்க. அவங்க இருக்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி விளையாண்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களும் அந்த ஃபார்ம் ஹவுஸை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணும்போது செல்லாவும் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வேலையெல்லாம் எங்களை செய்ய விட்றீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ மிஸ்ஸோக்கியும் பார்த்தீங்கன்னா ஆமா இது வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு சொந்தமான இடம், இந்த இடத்துல தான் நாங்கள் ட்ரைனிங் எடுப்போம், இந்த இடத்துல எப்பவுமே நாங்கள் சுத்தமாக வச்சுப்போம்
இருக்கோம், அதனால தான் இப்போ க்ளீன் பண்ணின்னு இருக்கோம். நீங்க இப்போ எங்க கூட வந்தனால நீங்களும் என் கூட சேர்ந்து சுத்தம் பண்றீங்க இந்த இடத்த. இந்த இன்னொரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சிடும் போது இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்பீடா வேலை செய்யறா. அப்புறமா நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஏன் பிரசிடென்ட் மட்டும் இங்க இல்லை, அவங்களுக்கு நீங்க வேலை செய்யணும், அவங்கள நினைச்சாலே எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான் இருக்குது. அதுக்கப்புறம் சீஜுகவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரூம்ல பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்போது அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து கொஞ்சிக்கின்னு இருக்குது. சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நான் கொஞ்சம் போய் சுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஸ்டெல்லா கிட்ட ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்குது. பார்த்துட்டு ஸ்டெல்லா என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்கேன், அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா தங்கின்னு சொல்ல அதோட அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி வராங்க. அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா நடந்து போயின்னு இருக்கும்போது நம்ம ஸ்டெல்லாவால பார்த்தீங்கன்னா நடந்து வர முடியல. ஈக்கியும் என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்குதா, அதுவா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவும் சொல்ல ஈக்கியும் இல்ல உண்மையை சொல்லு என்னாச்சு, எனக்கு தெரிஞ்சு நீ அங்கே அதிகமாக சாப்பிட்டது தான் காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டெல்லாவும் இல்லை எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதில் என்னடா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஈக்கியும் அப்படியா சரி எனக்கு புரியுது, சரி வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பக்கம் இவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கான். அதோட சீஜுகோவை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்பம்லாம் எடுத்து பார்க்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த மேடம் வந்துட்டு சீஜுகோ மேம் உங்களை வந்து உங்கள் அப்பா கூட்டின்னு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல எங்கள் அப்பா எனக்காக வெயிட் பண்ணின்னு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இங்கே ஸ்டெல்லாவை பார்த்தா ஸ்டெல்லாவால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. ஈக்கியும் ஸ்டெல்லா என்ன உன்னால முடியல, நான் வேணா உன்னை தூக்கின்னு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டெல்லாவும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கான காரணம் நீ அன்னைக்கு கிஸ் பண்ணதுனால நான் பிரெக்னெண்டா இருக்கணும். பிரெக்னெண்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல சரி நீ கவலைப்படாத, இங்கே எங்கன்னா பக்கத்தில் எதுனா ஒரு வீடு இருந்துச்சுன்னா அங்கே போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா கேட்க அவங்களும் பார்த்தீங்கன்னா டயர்ல அப்படியே படுத்து இருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கின்னு போகலாம் பார்க்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு மழை வந்துச்சு. அடைச்சா என்னத்துக்கா மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்போ இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு மரத்து கிளையில பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் பஸ்ல அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அவனுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இங்கே தான் இருக்காங்க. அப்புறமா ஒரு வழியா இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடை கண்டுபிடிச்சு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர்லாம் பார்த்து வச்சு குளிர் காஞ்சின்னு இருக்காங்க. நம்ம ஈக்கியும் அவங்கள நல்லபடியா பார்த்துக்க இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஏடிஎம் பிளேஸ் சீன் வரதுனால என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கைஸ். அதுக்கப்புறம் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமான வீடியோவை நான் சொல்றேன். அப்புறமா கொஞ்ச நேரம் போன பிறகு இந்த மரத்து கிளையில உட்காந்து இருந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் பாஸுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தால அந்த இடத்துல அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா அப்படியா அங்கதான் இருக்காங்களா, ரொம்ப சௌரியமா போச்சு, இது ஒரு நல்ல விஷயம், இப்போ நான் களத்துல இறக்குறேன் என்னோட அரக்கனை. அப்புறமா ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பக்கத்துக்கு அவரோட ரூமுக்கு போனா அங்க பார்த்தீங்கன்னா அவரும் நின்று இருக்காரு. அப்பா என்னை கூப்பிட்டீங்களா, ஆமா உன்னை கூப்பிட்டது உண்மைதான், உன்னை வர வச்சதுக்கான காரணமே நீ பெஸ்டா இருக்கணும், நீ எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கணும், ஒன்னு தோத்தாங்கோலி அவன் எந்த மேட்ச்லயும் ஜெயிக்க கூடாது, அவன் ஒரு பயந்தாங்கோலி, எனக்கே அவன் துரோகம் பண்ணிட்டு போனவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தினா சொல்ல சீஜுகவும் அப்பா நீங்க அண்ணாவை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, நீங்க என்னை பத்தி வேணா எதை வேணா பேசுங்க, அண்ணாவை பத்தி பேசினா அவ்வளவுதான், அவன் உங்களுக்காக எவ்வளவு திரும்ப பாடுபடுறான், உங்களோட பேரை காப்பாத்துறான், அது இன்னும் உண்மைதான், அவன் எல்லா மேட்ச்லயும் அவன் ஜெயிச்சு என்னோட பேரை தான் காப்பாத்துறான், இது ஒரு நல்ல விஷயம் தான், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு அறிவு இல்லை, அப்படியா நீ இந்த மாதிரி பேச நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை வர வச்சது யாருன்னு நினைக்கிற, என்னை வர வச்சது அம்மா தான் எனக்கு லெட்டர் போட்டாங்க, நான் அதனால தான் இங்க வந்தேன், ஆமா அந்த லெட்டரை எழுத சொன்னதே நான் தான், உன்னை வர வச்சதே இங்க நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்க, உன் அண்ணன் வந்து ஒன்று மாதிரி இல்லை, அவன் நிறையவே சேஞ்ச் ஆகிட்டான், அது கூடவே அவன் இன்னும் பலசாலி ஆகணும், அவனா இன்னமும் பலவீனமாக தான் இருக்கான், அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்ல இல்லை என் அண்ணன் எப்பவுமே ஸ்ட்ராங்கானவன் தான், வரப்போகிற மேட்சுங்களில் அவன் தான் ஜெயிக்க போகிறான், அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் 7 ஸ்டார் வாரியரை மாற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க வந்து கிளம்புறாங்க. அப்புறமா இந்த இடத்துல நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லாவை பார்த்துன்னு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா வெளியே ஏதோ அதிர சவுண்டு கேட்குது. அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவும் இல்லை, திரும்பி இவனோட இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் இந்த வீட்டை உடைக்கிறதுக்காக வந்து நிற்குது. அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா உள்ள போக கரெக்டாக அந்த மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குது. அப்புறமா அந்த மாஸ்டரும் உடைச்ச பிறகு பார்த்தா நம்ம ஸ்டெல்லாவும் ஈக்கியும் பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்காங்க. ஸ்டெல்லாவும் ஈக்கி என்னாச்சு நீ இங்கே இரு இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறான். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணா அது உடஞ்சி திரும்பி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி நிறைய மாஸ்டர் மாதிரி வருது. அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட அடிவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெல்லா பக்கம் அதுக்கு பார்த்தீங்கன்னா போகுது. ஸ்டெல்லா அட்டாக் பண்ண போகும்போது ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு கத்தினா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்த இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் இது எத்தனை தடவை அட்டாக் பண்ணாலும் அது ரெக்கவர் ஆகின்னு வந்து இருக்குது, இது எப்படி தான் கட்டுப்படுத்துறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசினு இருக்கும்போது இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சண்டை போட அதுவும் பார்த்தீங்கன்னா திரும்பி ரெக்கவரி வந்து சண்டை போட்டுனே இருக்குதுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் அதாவது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த இடத்துக்கு இந்த எபிசோட்ல காட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்களோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி பையனும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகினே இது. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க தண்டர் பவர் யூஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அப்படியே பொசிக்கிறாங்க. சரியாக பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரும் பெரிய உருவமாக எடுத்து இவங்களை அட்டாக் பண்ண வர இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன்ஸ் லெவலில் ஜெயின்ஸ் மாதிரி ப்ரீத்திங் யூஸ் பண்ணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அதை அட்டாக் பண்ணுறாங்க. அதோட அதுவும் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடுது. அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கப்பட்டு படுக்கிறான். ஓ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் வந்திருக்காங்க போலியே அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா சொல்கிறான்.
என்னதான் இருந்தாலும் ஈக்கி குரகானி நீ என்கிட்ட மாட்ட தான் போற. அப்ப நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா மேல நின்று இருக்க ஈக்கியும் பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இதுதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், கடைசியா நடந்த எல்லா மேட்ச்லயும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஆச்சரியத்திலேயே பாக்குறான். அதோட நம்ம சிஜிஓக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு இமெயில் வருது. அதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் 3 சேர்ந்த டோடோ அவங்க தான் உங்களோட அடுத்த ஆப்னு சொல்லிட்டு அதுல வருது. அதை அவங்களும் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது பிரசிடென்ட். இப்போ ஈக்கியும் அவங்க கூட ஸ்டெல்லாவும் அவன் எதிர்க்க நம்ம ஆலிஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா பேசினிருக்காங்க. அப்போ ஆலிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் பற்றின தகவல் சொல்லும் போது நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபைட்டை நான் போன எபிசோடில் பார்த்ததுலே எனக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த அளவுக்கு அவங்க பவர்ஃபுல்லுன்னு. அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் நாங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஆனாலும் சீஜுக்கோ எப்படி தான் அவங்க கூட சண்டை போட வரா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பேசினிருக்கேன். அப்புறமா சாயங்காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம சீஜுக்கவும் ஆலிஸும் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து பேசினிருக்காங்க. ஆலிஸும் உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து இந்த மேட்ச்ல ஜெயிக்க பாரு, கூடவே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இரு, அவங்க இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அதனால கொஞ்சம் பார்த்து தான் அவங்க கூட நீ ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க சீஜுகாவும் என்னதான் இருந்தாலும் என் அண்ணனை மாதிரி நான் ஸ்ட்ராங் ஆகணும், அவனோட பேரை நான் காப்பாற்றணும், எங்க அப்பா மூஞ்சில நான் கறியை பூசணும், என் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அவனை மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அது கூடவே இந்த மேட்ச்ல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்புறமா இவங்களுக்கான மேட்ச் தான் காமிக்கிறாங்க. அப்போ சீஜுகாவும் இன்னொரு பக்கம் நடந்து வர எல்லாரும் பாருங்க சீஜுகோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதோட இவங்களுக்கான ஃபைட்டையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஈக்கியும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட சோடை பார்த்து அதுதான் தொண்டர் சோடா இருக்கணும், இருக்கிறதுல எல்லாத்த வீடியும் அது பவர்ஃபுல்லாக இருக்குது, நேற்று பார்த்ததுல அந்த மான்ஸ்டரையே அவங்க பொசிக்கிட்டாங்க, சீஜுகோவும் எப்படி தான் பொறுத்துக்கு போகிறோன்னு தெரியல, அவள் கொஞ்சம் பார்த்து தான் ஃபைட் பண்ணணும், கவனமாக இல்லைன்னா இவ தோத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பேசின்னு இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்சை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, அதை பார்த்து நீங்களே புரிஞ்சு. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சீஜுவை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ சீஜுவும் பார்த்தீங்கன்னா அட்டாக்காக சரியா அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு இவங்களுக்கு பின்னாடி வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், ஓ இந்த டெக்னிக்கா, இந்த டெக்னிக் இப்போ இவங்க கிட்ட தான் கற்றுருப்பா, ஏன்னா இவங்க ஒரு முறை என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இவங்க தான் டேரக்டரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஆமாம் நீ சரியாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ டேரக்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணீங்க போய் கவுண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டம் போகிறாங்க. அதோட இவங்களோட ஃபைட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம சீஜுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா யோசிச்சு அவங்களோட பவரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா அவங்களும் தப்பிக்கிறாங்க. பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா அவங்க லாக் பண்ணிட அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த தப்பிச்சு நம்ம சீஜுவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் அது சீஜுவே கிடையாது, அவங்கள மாதிரி இருக்கிற டம்மி தான். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி நிறைய சீஜுவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண இவங்களும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புகை மட்டுமா இருக்க இவங்களும் பார்த்தீங்கன்னா அதை சீஜுக்கும் அவங்களோட ஸ்வாட் யூஸ் பண்ணி அவங்களோட கழுத்துலேயே பார்த்தீங்கன்னா அதை வெட்ட போக சரியா பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் மூலியமா நம்ம சீஜுவை பார்த்தீங்கன்னா அவங்க தோக்கடிச்சிருக்காங்க. அதோட இந்த மேட்சோட வெற்றியாளர் வந்து நம்ம பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஈக்கியும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிருக்க இன்னொரு பக்கம் நம்ம சீஜுக்கு நம்ம ஈக்கியை பார்த்து அப்படியே பயங்கிடுறாங்க ஸ்டேஜ்லேயே. அதுக்கப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருக்க நம்ம சீஜுக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட இல்லை சீஜுக்கோ நீ உன்னால முடிஞ்சது பண்ண, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, இன்னும் நிறைய மேட்ச் இருக்குது, தொடர்ந்து முயற்சி பண்ணு, விட்டு குத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து சரி நாங்கள் எந்த கிளம்புறோம் நீ கொஞ்சம் ஓய்வு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறாங்க. நம்ம ஆலிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சீஜுகோ கிட்ட போயிட்டு பேசும்போது சீஜுகவும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா எழுதும்போது ஆமா நீ தோத்துட்ட, ஆனால் சும்மா தோக்கல, நல்லா முயற்சி பண்ணி தான் தோத்தேன், இதே மாதிரி முயற்சி பண்ணினா நீ ஜெயிக்கலாம், விட்டு குத்துறாது என்னைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதோட நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்தீங்கன்னா என்னது சீஜுகோ தோத்துட்டாளா, இவன் என்ன தான் பண்ணின்னு இருக்கானோ தெரியலையே இந்த உதவாக்கார அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்கியை பார்த்தீங்கன்னா அவர் திட்ட அப்ப இந்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா கூட இருந்து வேலை பார்த்துன்னு இருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க ஈக்கி குரகானி என்னதான் பண்ணாலும் அடுத்த மூவ்ல என்கிட்ட மாட்ட தான் போறேன், அதனால அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கலாம், அடுத்த ட்ராப்ல அவன் மாட்ட தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனமா சரிக்கிறான். இப்ப ஸ்டெல்லாவுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபைட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்ட ஸ்டெல்லாவும் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஃபைனல்ஸுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க அதுக்கப்புறம் நம்ம ஈக்கியும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா தனியா கார்டன்ல நடந்து வந்து நிற்காங்க. ஸ்டெல்லாவும் ஈக்கி நீ மட்டும் அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கலாம் அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட
அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க ஈக்கியும் என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க இல்லப்பா நான் சும்மா தான் சொன்னேன், அடுத்தடுத்து நடக்க போற மேட்ச்ல நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். ஈக்கியும் ஆமா நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் ஜெயிச்சு கடைசி மேட்ச்ல நம்ம 2 பேரும் தான் ஃபைட் பண்ணணும், நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேச அப்புறமா ரொமான்ஸ் பண்ணிக்கினே அவங்களும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்றாங்க. அப்ப தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இதை பார்த்தீங்கன்னா போட்டோ எடுத்துன்னு இருக்கான், அவனும் பார்த்தீங்கன்னா விழுத்தனமா சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அப்ப அதுல பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு டோகாட்டோடவும் ஸ்டெல்லா வெர்மிலும் அப்புறம் ஈக்கி குரகானியும் 3 பேரும் ஃபைனல்ஸுக்கு போறாங்க. 7 ஸ்டார் ஸ்வாட்ஸ் போட்டியில ஸ்வாட்ஸ்மேன் வாரியரா மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரும் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது சரி ஈக்கி இன்னொரு விஷயம், இந்த ஆளை உனக்கு தெரியுமா, இவனை வந்து எல்லாருமே டம்மி ஸ்வாட் கிங்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா இவனுக்கு யாருமே முடிச்சு விடல, இவனுக்கு இவனே பார்த்தீங்கன்னா பேர் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மேஜிக் சோல்டர் சேர்ந்த சர்வதேச கூட்டமைப்பை சேர்ந்தவன், இவன் பேர் பார்த்தீங்கன்னா ஆகாஷா. கேவன உனக்கு எதனா தெரியுமா, டீட்டெயில் எதனா இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரும் பார்த்தீங்கன்னா கேட்க ஈக்கியும் ஆமா இவர் எனக்கு தெரியும், இவர் வந்து எங்க அப்பா கூட தான் இவரும் ஒர்க் பண்றாரு, நான் வீட்டில் சின்ன வயசுல விளையாடும் போது அடிக்கடிக்க இவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போவதை நான் பார்ப்பேன், இவரு எங்களோட குரகானே ஃபேமிலி பிரான்ச் சேர்ந்தவர் தான், ஆனா இவர் இன்னமும் எங்க அப்பா கிட்ட கீழே தான் வேலை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னும் டைரக்டரும் அப்படியா, இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானிய கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு குழுவோட பொறுப்பாளராக இருக்காரு இப்போ, ஆனா இவருக்கு எங்களோட ஸ்கூல் மேல ஒரு கண்ணு இருந்தனே இருக்குது, அப்பப்ப இவர் வந்து ரகசியமா எங்களோட ஸ்கூலை வந்து வேவு பார்ப்பாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை நான் சந்திச்சிருக்கேன், ஆனா அவரு இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எதனா கீழ்த்தரமான நடவடிக்கையில ஈடுபடுறாரான்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆகாஷான்றவரு எங்க அப்பா கீழே வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படி அவன் வேலை பார்க்கறான்னா இன்னும் விசுவாசமா தான் இருக்கணும். எங்க அப்பாவே அவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டானா என்னன்னு கூட தெரியல. அவன் ஒன்னும் எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுன்னு கூட இருக்கலாம். இல்ல அப்படி இல்லடா, அவர் வந்து அவர் கீழே தான் வேலை பார்க்குறாரு, ஆனா வந்து நிறைய விஷயங்கள் அவர் இன்வால்வ் ஆகிறாரு. நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, உங்க அப்பாவை பத்தின எதனா ஒரு விஷயம் தான் அதை கூட எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தின கேட்க ஈக்கியும் இல்ல டைரக்டர், எங்க அப்பா என்னை எப்பவுமே வெறுப்பாரு, அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, அதனாலதான் இன்னமும் தெரியல எனக்கும் அவரை பிடிக்காது, ஆனா இப்படியே போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களை அட்டாக் பண்ணணும் இந்த ஆகாஷாவை தான் இருக்கணும், அவன் பிளான் பண்ணி உங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவை ஆக்ஷன் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பத்தினா சொல்ல இவனும் பத்தினா ஸ்டன்னா வரான். சரி நீ கவலைப்படாதரா, கவலைப்படாத, என்னதான் இருந்தாலும் இது உனக்கு பாதுகாப்பான இடம், இந்த ஸ்கூல்ல வந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன், நீ என்னோட ஸ்டூடெண்ட்னால உன்னை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பத்தினா சொல்ல இவனும் பத்தினா ரொம்ப தேங்க்யூ டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பத்தினா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதோட இவங்களும் பத்தினா அதோட நம்ம ஈக்கியும் ஸ்டெல்லாவும் பத்தினா ஸ்டூடெண்ட் கோச்சலுக்கு வந்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டும் கீழே வீழ்ந்து கிடக்குறாங்க. அப்ப அவங்களும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் எடுத்து வைக்கல, அங்கே எடுத்து வைங்க, டேய் ஏன்டா பாமிக்க படிச்சுருக்கு அதே இடத்துல வேடா, உன்னோட டம்பிள் செத்து அங்கேயே போய் வேலை செஞ்சுட்டு ஒன்னுத்த ஒழுப்படியா வச்சுன்னு இருக்க மாட்டீங்களே, ஒழுங்கு அங்கே இருக்கணும், டீசெண்டா இருக்கணும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தின சொல்ல இருக்கும்போது இவங்களை பத்தின பின்னாடி வந்துட்டு ஆமா நீங்க யாரு, என்ன தெரியும் இல்லையா, நான் தான் பிரசிடென்ட், ஆமா நீங்க தானே பிரசிடென்ட், அன்னைக்கு பார்க்க வந்து வித்தியாசமா இருந்தீங்க, அதுவா சண்டை போடும்போது கண்ணாடி இல்லாம இருப்பேன், ஒரு சில டைம் கண்ணாடியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பத்தினா சொல்ல ஆமா நீங்க பிரசிடென்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல பிரசிடென்ட் கிட்ட ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஆமா உங்களோட ட்ரெஸ் ஏன் கொஞ்சம் தூக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்க அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அதை மூடி மறைக்கிறாங்க. பிரசிடென்ட் இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா நினைக்க இது வந்து தோடோ கோபாரா அறக்கட்டளை சேர்ந்தவங்களோட சமூக நல கழகம், இந்த இடத்துல வந்து குழந்தைகளுக்கு தனியா ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டி அதை நடத்தின்னு வந்துருக்காங்க. இங்க நம்ம பிரசிடென்ட் வந்து இந்த பசங்களுக்காக எப்பெல்லாம் இவங்க ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பெல்லாம் எங்களே கூட்டு வந்து இவங்களுக்காக ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. பசங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டீங்களா வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு கொஞ்சம் இருக்க சடனா அதுல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன் இன்னொரு கண்ட்ரியை சேர்ந்த பிரின்சஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா போய் பார்க்க ஸ்டெல்லாவை தான் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு சொல்றாங்க ஆமா பசங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும், நீங்களும் வந்து எங்க கூட விளையாடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்புறமா விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா சமைச்சுன்னு இருக்க ஈக்கியும் பிரசிடென்ட் ரொம்ப தேங்க்ஸ், அன்னைக்கு என்னையும் ஸ்டெல்லாவையும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு, அது கூடவே என்னோட தங்கச்சி கூட நீங்க வந்து நல்லா சண்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல பரவாயில்ல இதுக்கெல்லாம் ஏன் தேங்க்ஸ், நீங்க ஆபத்துல இருந்தீங்க நாங்க காப்பாத்தினோம் அவ்வளவுதான், முக்கியமா கவலைப்படாத நம்ம 2 பேருக்கும் மேட்ச் ஒன்று இருக்குது, அதனால கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ. ஆமா பிரசிடென்ட் நீங்க சரியா தான் சொல்றீங்க, வேற லெவலா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல பிரசிடென்ட் ரொம்ப நல்லவங்க தான் போலியே, ஆமாமா அவங்க ரொம்ப அமைதியானவங்க சாஃப்டானவங்க, அவங்களோட அமைதி தான் அவங்களோட பெரிய பலமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். பரவாயில்லையே பிரசிடென்ட்டும் கொஞ்சம் சாஃப்டானவங்க போல ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க பசங்கிட்ட. அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்து இருக்காங்க. பஸ்ல இறங்கி கீழே வரும்போது கரெக்டா பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து என்ன ஆச்சு ஏன் பதட்டப்பட்டு வந்து நிற்கீங்க, ஈகி
ஸ்டெல்லா இதை பாருங்க, நியூஸ் பேப்பரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் காட்ட அதில் பார்த்தீங்கன்னா இவங்க கிஸ் பண்ணதை ஃபோட்டோ எடுத்து யாரோ அதை பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதை யார் இந்த மாதிரி பண்ணது, யார் பண்ணியிருந்தாலும் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா காண்டாக அதோட அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கார் வருது. அதுலேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க. அப்போ இது வேற யாரும் இல்லை, அந்த ஆளு தான் ஆகாஷா தான். அப்போ ஆலிஸும் யார் இது, இவரா, இவரோட பேர் வந்து மமரு ஆகாஷா, எங்க அப்பாவோட ஹெல்ப்பரு. அவனும் பார்த்தீங்கன்னா ஈக்கி குரகானே. அந்த நியூஸ் பேப்பரில் நடந்திருக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது உங்களை விசாரிக்கணும்னு எனக்கு ஆர்டர் வந்திருக்குது. அது கூடவே நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா என் கூட நீங்கள் இப்போ விசாரணைக்கு வரலாம். இது வந்து என்னோட தனிப்பட்ட அழைப்பு இல்லை, இது வந்து நம்ம ஜப்பானிய நெறிமுறை குழுவோட அதிகாரப்பூர்வ இன்விடேஷன். அதனால நீ கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும். ஸ்டெல்லாவும் என்ன பேசினு இருக்கீங்க, அவெல்லாம் வரமாட்டான், இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல ஈக்கியும் தடுக்கிறான். எதுவுமே இல்லை, கவலைப்படாத, ஒரு சின்ன விசாரணை தானே, அது முடிஞ்சிருச்சுன்னா நானே வரப்போறேன், நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெல்லா கிட்ட அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி ஆலிஸ் அப்புறம் சிஜுகோ அப்புறம் பப்ளிஷர் பொண்ணு நீங்கள் எல்லாம் ஸ்டெல்லாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவன் கூட கிளம்புறான். அப்புறமா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் அரெஸ்ட் பண்ணி வச்சுன்னு விசாரணை பண்ணின்னு இருக்கானுங்க. அதில் நீயும் இளவரசி ஸ்டெல்லாவும் எப்போ ஒன்றா பேச ஆரம்பிச்சிங்க, என்னோட முதல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கூட நான் பேச ஆரம்பித்தேன். நீங்கள் கிஸ் பண்ண விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவங்க ஒரு நாட்டோட இளவரசி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் அவங்கள விரும்புகிறேன், அது கூடவே அவங்களும் என்னை விரும்புகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குனால இதில் ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்கே தெரியும், அதனால தேவையில்லாத விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் நோண்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல. அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா அல்லது ஆகாஷமும் டென்ஷன் வரான். இங்கே நம்ம டேரக்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டரோட ஃப்ரெண்டும் ஈகி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கான்னு நினைக்கிறேன், அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா பேசினு இருக்காங்க. கவலைப்படாத, எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டரும் பார்த்தீங்கன்னா சொல்ல. அதோட நம்ம ஈக்கியை தான் காட்டுறாங்க. நம்ம ஈக்கியை பார்த்தீங்கன்னா ஒரு சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வைக்கிறானுங்க. நாட்களும் அப்படியே ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைட் பண்ணி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிச்சுட்டு வந்து நம்ம ஈக்கியில் அதை பார்த்துட்டு சோகமாகறாங்க. இப்போ 4வது நாள் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறான். எங்கே என்ன கூட்டின்னு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, அப்போ நம்ம யூரியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவுக்காக பார்க்கறது வந்திருக்காங்க. அப்போ நீ வந்து இவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷமும் பார்த்தீங்கன்னா அவனோட சோல்டர்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறான். நம்ம ஹீரோவை இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் ஃபைட் பண்ண வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு 17 நாள் ரிமாண்டில் வைக்கிற மாதிரி இவனை பார்த்தீங்கன்னா இந்த சிறைச்சாலையில் வச்சுன்னு இருக்கான். டெய்லியும் அதே மாதிரி மேட்சும் பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ள நடக்க இவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணின்னு இருக்காங்க. அப்போ நம்ம சிஜுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிச்சுட்டு இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணுறியா, அவனுக்கு என்ன உன்னால முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணு, அதை விட்டுட்டு ஃபீல் பண்ணி கிடக்காத தேவையில்லாம. அதோட ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட முடியை கட் பண்ணுறாங்க. என்னால் முடிஞ்ச உதவி இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணுறாங்க. அதோட 8வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கியை காட்டுறாங்க. ஈக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட சண்டை போட்டு சோர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுறான். அப்போ யூரியும் பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு அவங்கள காப்பாற்றுறாங்க. சடனாக அந்த சோல்ஜரும் பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் இந்த மாதிரிலாம் தொடக்கூடாது தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல, அவன் என்னோட ஸ்டூடெண்ட்னால எனக்கும் கொஞ்சம் பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவனை போயிட்டு பிடிக்கிற மாதிரி அவனோட பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றத்தை உள்ள வைக்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா இதை நோட்டீஸ் பண்ணிடுறான். சரி நல்லபடியாக இங்கே சண்டை போட்டு நான் இங்கே இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்புறாங்க. ஏன் இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷாவும் அந்த சோல்ஜரும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட சிறைக்கு வந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட நம்ம யூரியும் கொடுத்த அந்த பேப்பர் மாதிரி இருந்த அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி மத்தால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லாவோட முடியும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி அடிக்கிறான். இவ்வளோ நாள் அவன் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட முடியை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வருது. அதோட ஆகாஷாவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் அப்பா வந்து நாங்கள் இட்டு போய் ஒன்று விட போகிறோம், அவர்கிட்ட நீ கொஞ்சம் பேசணும், அவர்கிட்ட ஒரு விசாரணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பற்றி சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வண்டி இட்டுன்னு போவேன். டேரக்டரும் இன்னும் கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் அவன் ரிலீஃப் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல. இங்கே நம்ம ஈக்கியோட அப்பா கிட்ட அவனும் பார்த்தீங்கன்னா போய் பேசினிருக்கான். அப்போ அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா நீ உதவக்கிற எதுக்குமே லாக்கி இல்லை, என்னோட பேரையை நீ கேவலப்படுத்திட்ட, நம்ம குடும்பத்தில் பிறந்ததே ஒரு சாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் இந்த மாதிரி பேச. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சோகமாவே. அப்போ 17வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கியை விசாரணை பண்ணியிருக்கான் அந்த ஆகாஷாவும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கூட இருக்க மற்ற ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல உன்னோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் இருக்குது, நீ நல்ல ஃபைட்டர் தான், ஆனால் உன்னோட சிறை தண்டனை எல்லாமே முடிய போகுது, ஆனால் எங்களுக்காக நீ ஒரு வாக்குறுதி கொடுக்கணும், வரப்போகிற ஃபைனல்ஸில் வந்து நீ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும், அதில் நீ ஜெயிக்காம தோத்துட்டினா உன்னோட அந்த நைட் ஆகிற கனவை வந்து நீ அதோட விட்டுடணும், அப்படி இல்லைனா நீ ஜெயிச்சிட்டுனா உன்னோட இஷ்டப்படி நீ சுதந்திரமாக இருக்கலாம், அது கூட உன்னோட விருப்பங்களை நீ நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகாஷாவும் பார்த்தீங்கன்னா கேட்க, ஹீரோவும் அதாவது ஈக்கியும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் சொல்கிறான். ஆகாஷாவும் உனக்கான கடைசியான மேட்ச் வந்து நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்க போகுது, அதனால தயாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். அதோட இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா படுத்துன்னு இருக்கேன். இப்போ மேட்ச் நடக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இன்னைக்கான நாள் ரொம்ப ப்ரெஷராக இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கான நாளில் நிறைய மேட்சஸ் நிறைய இடத்துல நடக்க போகுது. அது கூடவே தனித்தனியாக இருக்கிற பேட்சஸில் அவங்கவுங்க சிறந்தவங்களா வரவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து 7 ஸ்டார் ஸ்குவாட்ல ஒரு மெம்பராக ஆவாங்க. இன்னைக்கான மேட்ச்ல சுவாரஸ்யமான மேட்சே பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டுக்கும் ஈக்கி குரகானிக்கும் இடையில நடக்க போற மேட்ச் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே மிஸ்டர் நேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவங்க பார்த்தா அந்த இடத்துல நேனே இல்லை, அவங்கள பத்தி வேற ஒருத்தவங்க போட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மேலே டேரக்டர் கூட பேசினாங்க. நேனேவும் என்ன இது இந்த பையன் ஏன் இன்னும் வரல, எதனா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா பேசினிருக்கேன். டேரக்டரும் ஆஹா இல்லை அவனோட தண்டனைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துடுச்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல சரணா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு வயசானவரும் வந்துட்டு ஹாய் குழந்தைங்களா என்ன பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா கேட்க நேனே அதாவது டேரக்டரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா யோ கிளவா நீங்க என்னையா பண்ற மை டியர் நீ ஏன் கவலைப்படுற, நீ கவலைப்படாத நான் சும்மா இங்கே மேட்சை பார்க்கலான்னு வந்தேன், சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது கூடவே உன்னையும் பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படியா நீ எல்லாம் என்ன ஒன்றும் பார்க்க தேவையில்லை, நீ இந்த மேட்சை பார்த்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல பரவாயில்ல நீ கூட கொஞ்சம் க்யூட்டாக இருக்க இப்படி சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இவங்களும் பார்த்தீங்கன்னா வைக்கப்படுறாங்க. அப்போ நம்ம டேரக்டரும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டோஜோ அனங்கோ இன்னைக்கான மேட்ச்சுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அது கூடவே இன்னைக்கு வந்து நம்ம டோக்கோட்டோட அதாவது பிரசிடென்ட்டும் அவருக்கு எதிர்க்க வந்து அவளோட ஆப்போனண்டான ஈக்கி குரகனியும் தான் சண்டை போடுறாங்க. இன்னைக்கான மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அவள் என்னோட ஃபேவரட்டான பொண்ணு தான், அவளும் நல்லா தான் ஃபைட் பண்ணுவான். இன்னொரு பக்கம் ஈக்கி குரகானியை பார்த்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா இந்த பையனா பார்க்க ஸ்மார்ட்டாக தான் இருக்கான், எனக்கு தெரியல புதுசாக இருக்கான், எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் இரு யார் தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த இடத்துக்கு ஆகாஷாவும் வந்துட்டு அந்த பையன்லாம் ஜெயிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை, அது கனவுல கூட நடக்காது, அது கூடவே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஆகாஷா நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்க அவனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மேட்ச் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும், ஆனால் அவன்லாம் ஜெயிக்க மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க, உண்மையை சொல்லப்போனால் இந்த மேட்ச் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல டேரக்டரும் என்னதே கேன்சல் ஆகுமா. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவங்களும் ஈக்கி குரகானு நீங்கள் எங்கே இருந்தாலும் சீக்கிரமா மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வந்தே ஆகணும், டைம் வேற ஆகினே இருக்குது, சீக்கிரமா மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வாங்க, அப்படி நீங்கள் வரலன்னா உங்களோட மேட்ச் வந்து கேன்சல் ஆகப்படும், அது கூடவே நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க டேரக்டரும் இதை கேட்டுட்டு மிஸ்டர் ஆகாஷா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலுங்க, ரிலீஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மிரட்ட அந்த ஆகாஷன்றவனும் நீ என்ன வேணா மிரட்டலாம், ஆனால் உண்மையை சொல்லப்போனா அவனை நான் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவன் இன்னத்துக்கு எங்கே பயந்து ஒளிஞ்சுன்னு இருக்கானோ மேட்சுக்கு வராமல் எல்லாமே அவன்கிட்ட தான் இருக்குது, நீ ஏன் கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது, மேட்சுக்கு வந்தால் அவன் ஜெயிக்க போகிறான் வரலன்னா அவன் தோக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்ல அப்போ இப்போ நம்ம ஈக்கியை தான் கட்டுங்க. அவனும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிட்டு மூச்சு வாங்கினே வந்துன்னு இருக்கான். அவன் எதுக்கு அந்த சாமுராயும் பார்த்தீங்கன்னா வராரு. அவரோட தாத்தாவும் பார்த்தீங்கன்னா நீ ஒரு நல்ல சாமுராயா ஆகணும்னா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணினே இருக்கணும். அப்போ அவனோட மனசாட்சியும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே நீ விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுத்தினா எல்லாருமே உன்னை கேவலமாக தான் பேசுவாங்க உங்கள் அப்பாவும் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசாட்சியும் பார்த்தீங்கன்னா அடிக்குது. அப்போ இவனும் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கினே கரெக்டாக பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் கீழே விட சீஜுகாவும் இவனை பிடிச்சிட்டு ஆனால் நீ கவலைப்படாத, எப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் மட்டும் நீ ஜெயிச்சுட்டு எனக்கு அதுவே போதும், நீ ஜெயிப்பண்ணு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து இவனுக்கு பார்த்தீங்கன்னா சீரப் பண்ணுறாங்க. ஈகி உரகானே நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் மேட்ச் அங்கே காத்துன்னு இருக்கு, சீக்கிரமாக போயிட்டு ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஆரவாரம் பண்ண. இன்னொரு பக்கம் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஈகி நான் என்னோட மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன், நீ உன்னோட மேட்ச்சில் ஜெயிச்சுட்டு நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்க, எப்படியாச்சும் ஜெயிச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்க ஈக்கியும் ஆமாம் நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், எப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு என் மனசில் இருக்க ஒரு விஷயத்தை அவகிட்ட சொல்லியே ஆகணும். இப்போ பிரசிடென்ட் கிட்ட நம்ம அக்கௌண்டன்சி மேனேஜரும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஈக்கியும் வந்துட்டான், உங்களுக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது சீக்கிரம் கிளம்புங்க, அப்படியா வந்துட்டானா இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணவும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எதிர்க்க வந்து நின்று நான் இந்த மேட்ச்சில் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நானும் என்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இந்த பிரசிடென்ட்டுக்கு ஆகணுறதுக்கான காரணமே எல்லாரோட வீடியும் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்காகவும் அது கூடவே எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்ததுக்கான காரணமும் தான், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட நம்ம பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லிமிட்டை தாண்டி சண்டை போட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட லிமிட்டையே தாண்டி அவன் பார்த்தீங்கன்னா அவனை புஷ் பண்ணிக்கின்னு அவனோட பவர் ஃபுல்லுத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே கொண்டு வரான். அப்போ அவனும் பார்த்தீங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ண போக அவனோட கண்ணுலேருந்து எந்தெந்த இதெல்லாம் ஓல்ஸ் இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படி பீச்சுக்குன்னு வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அவனோட லிமிட்டையும் தாண்டி அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஒரே ஒரு அட்டாக் தான், அந்த அட்டாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா உடையுது, அதோட நம்ம பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே மயக்கப்பட்டு வீராங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்கியும் ஜெயிச்சிடறான், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கியும் பார்த்தீங்கன்னா நினைக்க அப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஈக்கி குரகானே ஜெயிச்சிட்டாரு, பிரசிடென்ட் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க இதை பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம காஷிரவும் கேட்டு பரவாயில்ல ஜெயிச்சிட்டான்
அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். எப்படி எப்படி இவன் ஜெயிச்சான், இவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாசமும் பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே அந்த வயசானவரும் பார்த்தீங்கன்னா டே கமனாட்டி உனக்கு ஒன்றுமா புரியல, அவன் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி சண்டை போட்டான். கடைசி நிமிஷத்தில் அவனோட ஃபுல் பவரையும் வெளிக்கொண்டு வந்து அது கூடவே அவனோட லிமிட்டையே தாண்டி அவன் சாகர ஸ்டேஜில் போயிட்டு அவன் கூட சண்டை போட்டு இப்போ ஜெயிச்சிருக்கான். உண்மையிலேயே சொல்லப்போனா அவன் அமேசிங்கான பையன் தான். அவனோட உடம்ப கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது அவன் எந்த அளவுக்கு அவனோட பவரை வெளிக்கொண்டு வந்திருக்கான்னு தெரியுது. என்னது இப்படிதான் அவன் ஜெயிச்சானா, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா காண்டாவ டேரக்டரும் நேனவும் பார்த்தீங்கன்னா நீ ஏத்துக்கணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா இவனை கலாய்க்க இவனு பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஈக்கி பார்த்தீங்கன்னா முடியாம அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே நிக்கிறான் தாந்து. அப்ப கரெக்டா பார்த்தீங்கன்னா ஆகாசாவும் அவனோட ஆயுதத்தை எடுத்துக்கின்னு ஸ்டேஜ் கிட்ட வர டேய் நீ எப்படிடா ஜெயிச்ச, நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடா, நீ எப்பவுமே ஒரு சில்வரி ஆஃப் தி ஃபெயில்டு நைட்டு தான்டா, நீ எப்பவுமே ஒரு தோத்தவங்களி தான்டா, எதுக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்து அட்டாக் பண்ண வர சரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லாவும் அந்த இடத்து வர அவங்களோட ஸ்வாட் யூஸ் பண்ணி ஏய் தொலா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவனை விசிறி அடிச்சுட்டு நம்ம ஈக்கி கிட்ட போக ஈக்கியும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழ போக இவனும் பார்த்தீங்கன்னா அவனை தாங்கி பிடிச்சி ஈக்கி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நீ அதுக்குன்னு இந்த லெவலுக்குலாம் போயிட்டு சண்டை பண்ணணும் அவசியம் இல்லை, உடம்புல எவ்வளவு காயம் இருக்குது பாத்தியா ஈக்கி. ஆமா ஸ்டெல்லா அது எனக்கு தெரியும், சரி இதுக்கு மேல நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஸ்டெல்லாவும் சரி ஒரு நிமிஷம் என்னோட மனசுல இருக்க ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த நான் எப்பவுமே சொன்னதில்லை, இப்பதான் நான் முறையும் உங்ககிட்ட சொல்றேன், நான் உன்னை விரும்புறேன் எப்பவுமே. ஈக்கியும் இதுதான் உண்மையான லவ்ன்றது அப்படின்னு போயிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிட்டு நானும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், நீ என்னோட ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருக்க நானும் விருப்பப்படுறேன், அதுக்கு நீ சம்மதிக்கிறியா? ஸ்டெல்லாவும் இது கேட்டுட்டு அழுதுக்குனே நிச்சயமா நான் இதுக்கு சம்மதிக்கிறேன், எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு ஹாப்பியாவே இவங்களும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜுக்கும் பார்த்துட்டு விருப்பாவே என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாவே அதோட நம்ம ஹீரோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்றாரு. ஹலோ ஈட் சுகி குரகானே என்ன பண்றீங்க, ஸ்டெல்லா வெர்மிலியன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சொல்ல கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, நான் ஸ்டெல்லாவோட அப்பா தான், நீங்கள் வந்து ஈக்கி குரகானியோட அப்பா தானே. நான் சொல்ல வருவது என்னதான், என் பொண்ணும் ஜெயிச்சிட்டா, அவங்க ரெண்டு பேரும் இப்போ கிஸ் பண்ணி இதை பார்த்ததுனால என்னோட கண்ட்ரியில் இருக்க எல்லா மக்களும் இதை பற்றி தான் இப்போ பேசின்னு இருக்காங்க, அவங்களோட ஜோடி பொறுத்து நல்லா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கலாம் சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன், அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தெரியல, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அது கூட இன்னொரு விஷயம் குரகானி, நீங்கள் குழந்தைங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் அன்பாகவும் நடந்துக்க கற்றுக்கணும், அது கூடவே நீங்கள் நிறைய திருமண வேலைங்க பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அதனால ஒழுங்கா இருக்க கத்துங்க, சரி நான் வச்சிடுறேன். அதோட இந்த மேட்ச்ல ஜெயிச்ச ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈக்கியும் ஸ்டெல்லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு பேசின்னு இருக்காங்க. ஈக்கி சொல்லு ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணின்னு இருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்களை விட்டு என்ன பேசின்னு இருக்கீங்க ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸிஜிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. ஆலிஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆமாமா என்ன நீங்க பண்ணின்னு இருக்கீங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணி பேசின்னு இருக்காங்க. அதோட இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சாரி கைஸ், அதோட இந்த இடத்துலயே இந்த சீரீஸ் முடியுது. இந்த சீரீஸ் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ட்டின் போட்டு விடுங்க கமெண்ட்ல, அது கூடவே லைக் பண்ணுங்க, அது கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரீஸ்ல எந்தெந்த கேரக்டர் யார் யாருக்கு பிடிச்சிருக்கோன்னு தெரியல, அதனால உங்களுக்கு எந்த கேரக்டர் இதுல பிடிச்சிருந்தோ அந்த கேரக்டரோட நேம் வந்து ஹார்ட்டின் போட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இன்னொரு சீரீஸ்ல நாளைக்கு மீட் பண்ணலாம்.